சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்போ வந்து புல்மேடு பாதை ஏறிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு பின்னாடி சாமிமார்கள் ஏறிட்டு இருக்காங்க. இப்போ நான் நிற்கிற பாருங்க, இந்த பாதை வந்து மேலே ஏறுற பாதை. ஒரு ஸ்டெச்சு ஃபுல்லாக, அதாவது ஆரம்பத்தை தொடங்கும் போது ஒரு 800 மீட்டர் மட்டும் கொஞ்சம் ஹைட் இருக்கும். அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் ஓரளவு சமதள பாதை வந்துடும். இதில் வந்து ஆன்லைன் டிக்கெட் வந்து இல்லைன்னா அலோடு இல்லை, ஸ்பாட் புக்கிங் இருக்கான்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். இங்கே நாங்கள் வரும்போது ஒரு 12 பேருக்கு ஆன்லைன் டிக்கெட் இருந்துச்சு. மற்றவங்களாம் ஆன்லைன் டிக்கெட்டில் வந்து இங்கே ஸ்பாட் புக்கிங் போட்டுக்கலான்ற மாதிரி தான் வந்தோம். ஆனால் வந்தால் இங்கே ஆன்லைன் டிக்கெட் யாருக்குமே வாங்கலை. அதுக்கு வேலை எத்தனை பேர் போறீங்கன்றது மட்டும் தான் கேட்டாங்க. கேட்டு அவங்க ஒரு துண்டு சீட்டு மாதிரி கொடுத்தாங்க. அதில் குழந்தை ஒரே ஒரு பாப்பா, மற்றவங்களாம் 17 பேருமே வந்து நம்ம சாமிமார்கள். ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேருன்னு அதை எழுதிக்கிட்டாங்க. ஒரு செக் போஸ்ட்லையும் அதை மட்டும் தான் கேட்பாங்க. அதனால நீங்க வந்து ஆன்லைன் டிக்கெட் போடலன்னா எப்படி போறது, ஸ்பாட் புக்கிங் இருக்கா இல்லையான்ற மாதிரி பதட்டப்பட வேண்டாம். நீங்க வாங்க, இங்க உங்க ஆதார் கார்டும் 2 செல்போன் நம்பர் மட்டும் கேட்பாங்க. கொடுத்தீங்கன்னா உங்க டீமுக்கே மொத்தமா வந்து ஒரு பேப்பர் மாதிரி எழுதி கொடுத்துருவாங்க. நான் இங்க அதை காட்டுறேன், ஷோ பண்றேன் பாருங்க. இந்த பேப்பரை கையில வச்சுக்கிட்டா போதும். இங்க இருந்து போற எல்லா செக் போஸ்ட்லயும் அந்த காமிச்சுக்கிட்டே போயிட்டு 18ஆம் படி கிட்ட நம்ம தேங்காய் உடைப்போம் இல்லையா, அங்க போய் இந்த கூப்பனை கொடுத்தோம் அப்படின்னா நேரா உள்ள விட்டுருவாங்க. நம்மளுக்கு லைனே கிடையாது இந்த பாதையில வந்தா. ஆனா அந்த பாதையில என்னன்னா கொஞ்சம் சிக்கல்லாம் இருக்கும். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சாமி சரணம். நான் பெரிய ஆளு, நான் வந்து பெரிய பாதையாக போயிட்டேன், புல்மேலாம் ஜுஜிபி அப்படின்னு நினச்சிட்டு வந்துடாதீங்க. முதல்ல ஒரு 1 கிலோமீட்ரு அதெல்லாம் ரொம்ப நினச்சே பார்க்காதீங்க. இந்த ஹார்ட் பீட்டில் துடிப்பு உங்களுக்கு நல்லா காதுகிட்டு கேட்கும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஓரளவு சமதளம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெச்சு. புல்மேடை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 16 வருஷம் புல்மேடு பாதையில் வந்திருக்கேன். ஆரம்பத்தில் 95லேருந்து 2004 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து இடையில வந்து வர முடியல, சின்ன பாதை பெரிய பாதை மாறி மாறி வந்தோம். அதுக்கப்புறம் 2011 திரும்ப புல்மேடு வந்தேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி 2025 இல்லையா, 14 வருஷம் கழிச்சு புல்மேடு வரேன். நான் வந்து 2011 தான் அந்த மகர ஜோதிக்கு அப்புறம் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சு. அதில் வந்து புல்மேடு யாருக்குமே அலோவ் பண்ணல. இப்போ சமீபத்தில் ஒரு 2-3-4 வருஷமாக தான் இந்த புல்மேடே வந்து அனுமதிக்கிறாங்க. நிறைய மாற்றங்கள். ஏன்னா நான் வரும்போது அப்போ வந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான் புல்மேடு. இப்போ வந்து 16 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. நான் ஆக்சுவல் 12 கிலோமீட்டர் தான் இந்த சத்திரம்லேருந்து வருது. அது முன்னாடி ஜீப் வந்துடும், புல்மேடுக்கே தான் ஜீப் விட்டுரும், அங்கேருந்து நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த மாற்றங்கள் நிறையா இருக்குது. பார்த்துட்டே வரேன், உங்களுக்கு ஒன்று அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அடுத்தடுத்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். புல்மேடு பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். சுவாமி சரணம். முதல்ல கடினமான பாதை ஏறினா அதுக்கப்புறம் கண்கொள்ளா காட்சி காத்திருக்கு. புல்மேடை பொறுத்த வரைக்கும் இந்த தொடக்கத்தில் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ஏறுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் முடிஞ்சு மேலே ஏறி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, எனக்கு பின்னாடி பாருங்களேன், எவ்வளோ அருமையான வியூ பாருங்க. இது வந்து என்ன தெரியுது, வாழ்க்கையில கஷ்டங்கள் வருது அப்படின்னா அதை கடந்து முயற்சி பண்ணி மேலே போனா இந்த அழகான இயற்கை மாதிரி நமக்கு நிம்மதியான ஒரு பெருவாழ்வு இருக்கு அப்படிங்கறத இந்த சபரிமலை பயணம் உணர்த்துதுன்னு நம்புறேன். கொஞ்சம் கிரஞ்சா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா இதுதான் உண்மை. ரொம்ப அருமையான ஒரு விஷயம் வந்து இங்க புல்மேடு பாதையில இருக்கு. வாங்க தொடர்ச்சியா பார்ப்போம். சுவாமி சரணம். இப்போ புல்மேடு பாதையை பொறுத்த வரைக்கும் இங்கே யானையினுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் வர வழி முழுக்க இப்போது ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி பொறுத்த வரைக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 இடத்துல வந்து யானை சாணம் வந்து பார்த்துட்டோம். இது பாருங்க, இது யானை சாணம் தான். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பாருங்கள், இங்கேருந்து ஓட்டமாக வருது இந்த பக்கம் இருந்து. அதில் பாருங்கள், முழுக்க யானையினுடைய கால் தடம் தான் இருக்குது பாருங்கள். பாருங்கள், பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் யானையோட கால் தடம். அப்படியே இறங்கி அங்கே போயிருக்குது. இந்த காரணத்தினால தான் வந்து இங்கே இருட்டுச்சுன்னா அனுமதிக்கிறதில்ல. ஏன்னா இங்கே லைட்டெலாம் கிடையாது. இப்போ இது வரைக்குமே, இப்போ நாங்கள் போகிற இந்த பாதையில் இது வரைக்குமே லைட்டு கிடையாது. இதுக்கப்புறம் போனால் லைட் இருக்கான்னு தெரியல, நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இது வரைக்கும் லைட் இல்லை. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பல பேர் கேட்டுட்டு இருந்தாங்க,
புல்மேடு போகும்போது எங்களுக்கு தகவல் அப்டேட் பண்ணுங்கள், அங்கே என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும், நாங்களும் புல்மேடு வர ஆர்வமாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த காணொலியை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது எப்போ அப்லோட் ஆகும்னு தெரியல, ஆனால் இங்கே சிக்னல் இல்லை அவ்வளோவா. நான் என்னோட நெட்வொர்க்குக்கு எங்கே சிக்னல் இருக்கோ அங்கே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சுவாமி சரணம். இங்கே ஒரு இடத்துல வந்து பாருங்கள், ஃபுல்லாக சதுப்பு நிலமாக, அதாவது இந்த தண்ணி ஓட்டம் இருக்கு இல்லையா, அந்த இடம் வந்து அப்படியே தண்ணி ஓடி வழி முழுக்க ஒரு மாதிரி சதன்னு இருக்குது. இந்த இடங்களை கொஞ்சம் பார்த்து கவனிச்சு வாங்க, ஏன்னா இது வழுக்குது. அதே மாதிரி இங்கேயும் வந்து யானை சாணம் பாருங்கள், இங்கேயும் யானை சாணம் அங்கங்கே இருக்குது. இதெல்லாம் யானை சாணம் தான், சேருன்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல, இதெல்லாம் யானை சாணம் தான். இந்த மாதிரி சதுப்பு சகதி இந்த மாதிரிலாம் இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது இருக்கும். ஆனால் என்னென்னா இந்த தண்ணியில் கால் நினச்சி போகும்போது நடந்து வர அந்த கால் பாதம் லேசாக நோகல் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் தெரியல, லைட்டாக கால் நனைச்சிட்டு வந்துடலாம். சுவாமி சரணம். நடந்து வர இந்த வழியில் வந்து அருமையாக ஒரு ஓடை மாதிரி ஒன்று ஓடுது. சாமிமார்கள்லாம், நம்ம சாமிமார்கள்லாம் அதில் கால் நினச்சிக்கிறாங்க. எப்படி சாமி இருக்கு சாமி? நடந்து வந்தீங்க வேற லெவல் வந்து இதில் காலை வச்சோடனே அந்த கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரே ஒரு அந்த அப்பாச்சி மேடு மாதிரி, அதுக்கப்புறம் வேற லெவல் தான். பார்த்துட்டே வந்துடலாம். தண்ணி வேற மாதிரி, கால தண்ணி சூப்பராக இருக்கு, தண்ணியும் நல்ல டேஸ்டாக இருக்கு. சிறப்பு சிறப்பு. காட்டுக்குள்ள ஒரு பயணம், புல்மேடு பாதையில் நடனம், ஐயப்பன் வரவை தேடி ஐயப்ப பக்தர்கள் பயணம். சாமி காட்டுக்குள்ள ஒரு பயணம், ஐயப்ப பக்தர்கள் நடனம், புல்மேடு பாதையில் ஏறி ஐயப்ப சாமியை தேடி. சாமி அப்படியே கிளப்பி தர பாட்டு பண்ணி போயின்னு இருக்கோம். சாமி வாங்க, நீங்களும் எங்கள் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணி வாங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. சாமி பாட்டு சாமி, நான் பாரு அந்த சின்ன பொண்ணு கேளம்மா, மலை போட்டு நாளம்மா, சபரிமலை ஏறும் போது சரணம் போட்டு ஏறுமா. சின்ன பொண்ணு கேளம்மா, பாடம்மா. சாமி சரணம். முகுந்தா சாமி, நீங்கள் தான் ஐயப்பன், ஏறுங்க சாமியே. சன்னிதானம் பார்க்க போற இடு முடிய தூக்கம்மா, சின்ன பொண்ணு கேளம்மா, சரணம் போட்டு நாளம்மா, சபரிமலை ஏறும் போது சரணம் போட்டு ஏறுமா. அந்த மல்ல ஜோதிமா கண்ணால காணம்மா, பாவங்கள சாப்பிடுங்க. சாமி புல்மேடோட 2வது ஏத்தம் அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த பெரம்பு காட்டுறேன் பாருங்கள். அங்கே சாமிங்க நம்ம அங்கே தான் நடந்து வந்துட்டு இருந்தோம். அங்கே தான் வந்து இந்த தண்ணியெல்லாம் நினச்சி யானை சாணம்லாம் இருக்குது, யானை கால் தடம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அங்கேருந்து வந்து உள்ளே ஏறி நடந்து இப்படியே வந்து இப்போ இங்கே வந்து இப்படி போயிட்டுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்டெச்சு பாருங்கள் முன்னாடி போதுங்களா. அவ்வளோதான். இங்கே முதல்ல ஒரு 800 மீட்டருக்கு மட்டும்தான் சாமி ஓரளவுக்கு பயங்கர டைட்டாக ரொம்ப கடினமாக இருக்க மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் லைட் ஸ்லோப்பு தான் சாமி, அப்படியே லைட்டாக ஸ்லோப்பாக போகிற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கா இப்போ நடக்க அருமையாக இருக்குது. ஆனால் ஒரே விஷயந்தான், நீங்கள் தொடர்ந்து நடப்பீங்க, உங்களுக்கு நடைப்பயிற்சியில் அனுபவம் இருக்குன்னா இந்த பக்கம் வாங்க. இல்லையா பொறுமையாக நின்று வர மாதிரி இருந்துச்சு, நேரம் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் வாங்க. ஆமாம். இப்போ நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு புல்மேடு பாதை திறந்துடுவாங்க, அதுலேருந்து 1 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க, போகலான்ற மாதிரி தான் வந்தோம். கடைசியில் நாங்கள் வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் வந்தால் என்னென்னா 12 மணியோட க்ளோஸ்ன்றாங்க. நாங்கள் வரும்போது சரியாக ஒரு 10 நிமிஷம் 11:50 வரோம், 12 மணியோட க்ளோஸ்ன்னாங்க. வேகமாக எல்லா சாமியும் கூப்பிட்டுட்டு அந்த செக் பாயிண்ட்டை கடந்து வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வாங்க. இப்போ கொஞ்சம் சீக்கிரமாகவே வாங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு வசதியாக இருக்கும். பேசுறது மூச்சு வாங்க பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா அருமையான ஒரு இடம், அருமையான ஒரு அப்படியே நடந்து வந்தோன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாமிமார்கள்லாம் இலைப்பாடுற மாதிரி ஒரு இடம் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேரா ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு
தண்ணீர் பந்தல் மாதிரி ஒரு இடம் அமைச்சிருக்காங்க. இங்கே தண்ணி எல்லாம் கிடைக்குது. ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு தொடர்ச்சியாக இருக்குது. நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் பாட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் இங்கே வந்து நீங்கள் தண்ணி குடிச்சிக்கலாம். சுடு தண்ணி இருக்கான்னு தெரியல. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, இங்கே பாருங்கள் தெரியுதா, யானை சாணம் பக்கத்துலேயே பாருங்கள். இப்போ கொஞ்சம் தண்ணி கொடுங்க சாமி, தண்ணி தூக்கு. முண்டு கொடு சாமி. தூக்குறது சாமி கையில். நெய் தூக்கு நவீன் சாமியில் எத்தனை வருஷம் சொன்னது? அவன் எங்க குத்தான் ஷார்ப் பண்ணி தூக்கினாரு. இப்போ தண்ணி பாருங்க, இப்போ தண்ணி மூலிகை தண்ணிலாம் இல்லை, இங்கே வர தண்ணியே மூலிகைன்றதுனால அப்படியே கொடுத்துட்றாங்க. இப்போ சாமி சரணம். வெளியே அங்கே இங்கே பஜனைக்கு போனாங்க. இப்போ எங்கள் சாமி என்ன பண்ணிட்டாங்க, புல்மேடு பாதையில் பஜனை பண்ணியே ஆகணுமா. பாடுங்க சாமி. கன்னி மூல கணபதியே வேண்டிக்கிட்டு நாங்க கார்த்திகை முதல் தேதி மாலை இட்டோம். கார்த்திகை முதல் மாலை இட்டீங்க. முதல் தேதி மாலை இட்டோம். ஐயப்பா ஐயப்பா என்றே சொல்லி நாங்க 6 வாரம் தானே நோம்பு இருந்தோம். 6 வாரம் தானே நோம்பு இருந்தோம். எங்க குருசாமி துணை கொண்டு அவர் பாதம் நம்பிக்கிட்டு இருமுடிய சுமந்துக்கிட்டு வந்தோம் ஐயா. நாங்க புல்மேடு பாதையில வந்தோம் ஐயா. நாங்க புல்மேடு பாதையில வந்தோம் ஐயா. அறுபடை வீடு சென்று கந்தனையும் வேண்டிக்கிட்டு, அறுபடை வீடு சென்று கந்தனையும் வேண்டிக்கிட்டு யாத்திரையாய் நடந்து வந்தோம் ஐயா. நாங்க யாத்திரையாய் நடந்து வந்தோம் ஐயா. சாமி சாமியே குமிழி வந்து வண்டி பெரியாரை கடந்து சத்திரம் பகுதியில நின்றோம் ஐயா. சத்திரம் தாண்டி வந்தோம் ஐயா. நாங்க சத்திரம் தாண்டி வந்தோம் ஐயா. இப்ப புல்மேட்டு பாதையில சரணம் போட்டு ஏறிக்கிட்டு, புல்மேட்டு பாதையில சரணம் போட்டு ஏறிக்கிட்டு யாத்திரையா நடந்து வந்தோம் ஐயா. நாங்க யாத்திரையா நடந்து வந்தோம் ஐயா. சாமியே சரணம் ஐயப்பா சரணம். சாமியே சரணம் சரணமப்பா. சாமியே சரணம் ஐயப்பா சரணம் 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 ஐயா. சாமியே ஐயப்பா சாமியே ஐயப்பா சாமியே ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சாமி சரணம் ஐயப்பா சரணம் சாமியே ஐயப்பா சாமியே ஐயப்பா சாமியே. ஐயப்பா. புல்மேடு பாதையில் சீத்தக்குளம் அப்படின்ற ஒரு இடத்து வரைக்கும் வந்திருக்கோம். பாருங்க, இந்த ஒரு நீர்நிலையை வந்து அழகாக அவங்க கட்டுப்படுத்தி அங்கேருந்து அனுப்புகிறாங்க. பாருங்க, சாமி கால் வச்சு நினச்சிட்டு இருக்காரு. இந்த இடம் வரைக்கும் வந்துட்டோம். இந்த அட்டைப்பூச்சின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அட்டைப்பூச்சி வந்து எதுவும் நாங்கள் பார்க்கல. இதுக்கப்புறம் என்ன இருக்குன்றது பார்ப்போம். இந்த இடமே பார்த்தீங்கன்னா இந்த மிருகங்கள் வனவிலங்குகள்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்படி ஒரு இடத்துலையுமே வந்து ஒரு தொட்டி கட்டியிருப்பாங்க. அதாவது அங்கேருந்து தண்ணி வந்து ஓட்டமாக வந்து இந்த தொட்டியில் அடைஞ்சு தொட்டிலேருந்து அப்படியே வடிஞ்சு வெளியே போகும். அந்த காட்சி தான் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே இந்த பாதையில் நடந்து வரும்போது இந்த இடத்துல இந்த தண்ணியில் கால் வைக்கிறதே ஒரு சுகம் பா, அருமையாக இருக்குது பாருங்கள். சாமியே சரணமையப்பா. ஆனால் சாமி இது வரைக்கும் ஒரு 30-40 இடத்துல யானையினுடைய கழிவு, யானை சாணம் பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள், யானை சாணம் தெரியுதுங்களா? முழுக்க யானை நடமாட்டம் இங்கே அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் யானை ஏதோ கண்ணில் படலை, பட்டுச்சுன்னா உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். கொய்யா மரம் வந்துருக்குது. கொய்யா மரம் சாமி, கொய்யா மரம் கட்டு கொஞ்சம் சாமியே சாமியே சாமி. அப்படியே ஒரு இடமாக கிராஸ் பண்ணி வந்துகிட்டே இருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் சாமிகள் வந்துட்டுருக்காங்க. நான் வந்த பாதை இது. இங்கே சாமிகள் போயிட்டுருக்காங்க பாருங்கள். வாங்க தொடர்ந்து போவோம். அதாவது புல்மேடு பாதையை பொறுத்த வரைக்கும் இப்போது நான் கடந்து வந்த வரைக்கும் சொல்கிறேன். நான் ஏற்கனவே 15-16 வருஷமாக புல்மேடு பாதையில் தொடர்ந்து வந்துட்டு இருந்தோம் தான். 2007 வரைக்கும் என்னமோ நான் புல்மேடு பாதையில் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து வரல, புல்மேடு பாதையே வரல. அதோட 2008 எல்லாமே ஃபுல்லாகவே வந்து சின்ன பாதை பெரிய பாதை எல்லா பாதையும் மாறி மாறி போயிட்டு இருந்தோம். 2011 ஒரு வாட்டி புல்மேடு பாதை வந்தோம். 2011 புல்மேடு பாதை வரும்போது அப்போயே வந்து வண்டி வந்து நம்ம புல்மேடு வரைக்கும் அலோவ் பண்ணாங்க.
அங்கேருந்தே நம்ம நடந்து போனோம். ஒரு 7 கிலோமீட்ரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதோட 14 வருஷம் கழிச்சு இப்போ இந்த பாதையில் வரும். இப்போது இந்த 2011 அசம்பாவிதத்துக்கு அப்புறம் தான் நிறையா மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போது ஒரு 2-3 வருஷமாக இந்த பக்கம் சாமி வர அலோவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். பாதை நல்லாயிருக்கு. இது வரைக்கும் இது பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், சாமிமார்கள் தாராளமாக வரலாம். ஒரே கண்டிஷன் தான், உங்களால் ஏற முடியும்னா வாங்க. ரொம்ப வயசு அதிகமாக இருக்கவங்க, என்னால் ஏற முடியாதுன்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணுறேங்க. ஏன்னா இங்கே நைட்டில் போகிறது ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து யானை இறங்கி போன வழிதான். சுவாமி சரணம். ஐயப்பா பக்தர்கள்லாம் இங்கே வந்துட்டுருக்கோம். புல்மேட்டில் ஒரு இடத்துல அப்படியே பாருங்க ஐயப்பா, இங்கே பாருங்க பகவானோட தரிசனம். நாங்கள் போகிற பாதையில் யானை, காட்டு யானை, யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் அவர் பாட்டு அந்த பக்கம் மேய்ஞ்சிட்ருக்காரு பாருங்க. அருமையான வாய்ப்பு. காட்டு யானை காட்டுக்குள்ளே இருக்குது. சுவாமியே சரணம் ஐயப்பா. வாங்க இப்போ வாங்க இப்போ போகலாம். வாங்க 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 போகலாம் வாங்க. சாமி அதில் ஒன்றும் தெரியாது, வா சாமி. நானே ஜூம் பண்ணி தான் பார்த்துட்ருக்கேன். சொன்னேன் இல்லையப்பா, வரிசையாக பாருங்க. இதை பாருங்க, யானை சாணம் இருக்கா, யானை சாணம் இருக்கா, வரிசை யானை சாணமாக இருக்கா. இப்போ நடந்து போகிற ஐயப்பா பக்தர் நடந்து போகிற பாதை, அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க பாட்டுக்கு அந்த பக்கம் காட்டுக்குள்ளே ஒரு பக்கம் மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, பகவான் வந்து என்னதான் நம்ம கோயில்கள் யானை பார்த்தாலும் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே அதுவும் வனவிலங்குகளில் பார்க்குறது ஒரு பெரிய விஷயம். நம்ம கேமரா கண்களுக்கு இந்த காட்சி வந்து அகப்பட்டிருக்கு. அதை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. அங்கே பாருங்க ஐயப்பா, பாருங்க சாமிங்க இங்கே இருந்துட்டு போய் இப்படி சுற்றி அப்படியே இந்த பெரம்பை பாருங்கள், அப்படியே மேலே ஏறி அங்கே போயிட்டுருக்காங்க பாருங்கள். எறும்பு கூட்டம் மாதிரி வித்துருதா, அங்கே தான் நம்ம இப்போ நடந்து போகணும். நம்ம நடந்து வந்த பாதை இது. நம்ம சாமிங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. சாமியே சரணம். கஷ்டமே தெரியல, நான் தான் பார்த்தேன். ஆமா அந்த சாமி ஐயப்பா, இவ்வளோ தூரம் நடந்து வந்தீங்களே, உடம்பு வலி ஏதாவது தெரியுதா சாமி? எதுவும் வலி இல்லை. இங்கே பாருங்க, உங்கள் காலை காட்டுங்க. இந்த சாமி மழை கிளம்புறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காலில் அந்த வாழை மரம் வெட்டுறன்னு போயிட்டு காலில் அடிபட்டுச்சு. இந்த சாமிலாம் ஏறுவாரான்னு யோசனை எல்லாருக்கும் இருந்தது. பாருங்கள் சாமி ஏறி பாட்டு போயிட்டுருக்காரு. போ சாமி. சாமியே சரணம் ஐயப்பா. எல்லாம் பகவான் செயல், நம்ம கையில் எதுவும் கிடையாது. முடியாதுன்னா எதுவும் முடியாது, முடியும்னா எல்லாமே முடியும். நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் நம்மளால தான் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஐயப்பன் மேலே பாரத்தை போட்டு அவன் எது செஞ்சாலும் நமக்கு நல்லதான் செய்வான் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா எல்லாமே முடியும் ஐயப்பா. அதே மாதிரி இன்னொன்றும் சொல்லிடுறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், உடம்பு ரொம்ப முடியாதவங்க, வயசானவங்க, இந்த மூச்சு திணறல் இருக்கவங்கன்னா இந்த பாதையில் வர்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாதை இப்போ வரைக்குமே கொஞ்சம் கடினமாக தான் போயிட்டு இருக்கு. நடக்கிறதுக்கு நல்லா இருக்குது சாமி. தொடர்ச்சியாக நடக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சுலபமாக இருக்குது. எனக்கு எல்லாம் நடந்து வந்த களைப்பே இது வரைக்கும் தெரியல சாமி. ஆனால் எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ என்னுடைய ஒப்பீனியன் வேறையாக இருக்கலாம், நடந்து போன வேறு சாமி ஒப்பீனியன் வேறையாக இருக்கலாம். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்கள அனுபவம், அவங்கவுங்க நடக்கிற அந்த நடைப்பயிற்சி மூலிமா இருக்கிற அந்த விஷயங்கள் தான் இது எல்லாமே. நான் தொடர்ந்து உட்காந்துட்டே வேலை செய்கிற ஆள். ஆனால் மாலை போட்டால் இந்த 1 மண்டல காலம் தொடர்ந்து நடக்கணும். நடந்தால் தான் நமக்கு மலையேறங்கள் வந்து ரொம்ப இலகுவாக இருக்குன்றதுனால தொடர்ந்து நடைப்பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். அதனாலே என்னமோ களைப்பு தெரியல. இந்த மாதிரி தொடர்ந்து மாலை போடுற சாமிங்க நடைப்பயிற்சி பண்ணுங்கள். ரொம்ப முடியலனாலும் மலை கிளம்புற ஒரு 5 நாள் 6 நாள் முன்னேச்சும் நடைப்பயிற்சி தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நடக்கிற களைப்பு வந்து சுத்தமாக தெரியாது. இப்போ இந்த மாதிரி காடுகளில் நடக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இது எல்லாமே ரொம்ப காலுக்கு வந்து அக்கு பஞ்சர் மாதிரி. இங்கே பாருங்கள் இப்போ அப்படியே எனக்கு முன்னாடி பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? எனக்கே கண்களுக்கு வெறும் கண்களுக்கு தெரியுது, கேமராவில் தெரியுதான்னு தெரியல. சாமிங்க பாருங்கள் அப்படி ஏறி போகிறாங்க பாருங்கள். அந்த ஸ்டெச் வரைக்கும் சாமிங்க ஏறணும். சாமி சரணம். சாமி உங்கள் பேர் என்ன சாமி? முகுந்தாஸ்ரீ. முகுந்தாஸ்ரீ. எத்தனாவது வருஷம் இது? ஃபர்ஸ்ட் வருஷமா? என்ன படிக்கிறீங்க நீங்கள்? 5th. 5th. எந்த ஸ்கூலு? ஆத்தூர். ஆ
கவர்மெண்ட் ஸ்கூலா? கவர்மெண்ட் ஸ்கூலா? அடி இங்கிலீஷ் பிச்சு ஒத்துறது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுன்றப்பல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற பாப்பா போல இது. தெரியாதனமா நம்ம கூட வந்துச்சு மலைக்கு. சாமி சரணம். எப்படி இப்போ இவ்வளோ தூரம் ஏறி வந்தீங்களா? எப்படி இருந்தது? கஷ்டமா இருந்ததா? கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது, ஆனாலும் கஷ்டமா இருந்தது. முகுந்தா சாமி வந்து முதல் வருஷம் புல்மேடு பாதை வரணும்னு சொல்லி அந்த சாமியோட அம்மா அப்பா கிட்ட சொல்லியாச்சு. சரி சாமின்னு வந்துட்டாங்க. என்னன்னா அந்த சாமியோட ஃபேமிலியில் குடும்பத்துலேருந்து யாரும் கிடையாது. அவங்க அம்மா அப்பா இந்த சாமியை ஐயப்பனை நம்பி அமைச்சிருக்காங்க. எங்கள் நம்பி இல்லை, ஐயப்பன் நம்பி அமைச்சிருக்காங்க. சாமி பாருங்க பாட்டுக்கு ஏறி போயிட்டு இருக்கு பாருங்க. சுவாமி சரணம். இப்போ அடுத்த ஸ்டெச்சு வந்துட்டோம். இங்கே பாருங்க பெரம்ப காட்டுறதுல பாருங்க நம்ம நடந்து வந்த பாதை அது தெரியுதுங்களா? சாமிமார்கள் அப்படியே எறும்பு கூட்ட மாதிரி வராங்க பாருங்க. அப்படியே வந்து இந்த பாதையில் தான் ஏறுறோம். ஏறி இப்படி போயிட்டுருக்கோம். பாதையை பொறுத்த வரைக்கும் புல்மேடுன்னு இது வரைக்கும் நீங்கள் வீடியோவில் நான் சொன்னது கேட்டிருப்பீங்க. ஆக்சுவல் புல்மேடு இது கிடையாது. நம்ம சத்திரத்துலேருந்து வர அந்த ஒரு 5 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்டென்ஷன். அதாவது நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட 96-97 வாக்கில் அந்த காலத்துலேருந்தே நம்ம புல்மேடு வந்தோம். 2007 வரைக்கும் புல்மேடு வந்தோம்னு சொல்லிப்பேன். அப்போவும் சரி, கடைசியாக 2011 வந்தப்பவும் சரி, புல்மேடு வந்து இங்கேருந்து சத்திரத்துலேருந்து தொடங்காது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு கேம்ப் மாதிரி ஒரு இடம் வரும். அங்கேருந்து தான் புல்மேடே வரும். ஜீப்பு வந்து அது வரைக்கும் வந்து இறக்கி விட்ருவாங்க. ஜீப்பு இல்லை பஸ்ஸு கூட வந்துச்சு, இறக்கி விட்ருவாங்க. நம்ம அதில் வந்து பயணிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஆக்சுவல் புல்மேடு. அதாவது சுத்தமாக வெயிலே தெரியாது. முழுக்கவே வந்து சோலைவன காடுகள் அருமையாக நம்மளை முடியும். பாருங்க ஐபக்தல் போயிட்டுருக்காங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, கேரளா வனத்துறை வந்து ரொம்ப அருமையான ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டரில் தண்ணி வசதி ஏற்பாடு கொடுத்துருக்காங்க. தண்ணி வேணும்னா நீங்கள் அந்த 1 கிலோமீட்டருக்கு ஒரு அடி தொண்டையை நினச்சிக்கிட்டு போகலாம். மற்றபடி நீங்கள் பாட்டில் எடுத்து வந்தீங்கன்னா தண்ணி உங்களுக்கு கிடைக்கும், வசதியாக இருக்கும். சுவாமி சரணம். அருமையான இயற்கை கொஞ்சம் அருமையான காட்சி இது. சாமி சார், இப்போ எந்த ஊர்? சேலம் மாவட்டம் ஆத்தூரோட்டம். ஏறி வந்தீங்களே, பாதை எப்படி இருக்கு? ஈஸியாக தான் இருக்கா, கொஞ்சம் கஷ்டம் தான். ஈஸின்றீங்களா கஷ்டங்கிறீங்களா? கொஞ்சம் ஈஸி தான். கொஞ்சம் ஈஸி தான். ஏறும்போது கஷ்டம் தெரியுது, அப்புறமா கஷ்டம் தெரியலங்கிறீங்க. சுவாமி சரணம். குட்டி குட்டி குழந்தைங்களாம் அது பாட்டுக்கு ஏறி வந்துகிட்டு இருக்கு. இது பாருங்க யானை சாணம் இங்கேயே இருக்கு. பாருங்க சாமிங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க பாருங்க. அப்படியே பாருங்க இந்த இடம்லாம் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது. அங்கே பாருங்கள் இப்போ நம்ம இந்த பாதையில் போயிட்டுருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள் நல்லா இந்த பெரம்பு பாருங்கள். இந்த சாமிங்க இந்த பாதையில் போகிறாங்களா பாருங்கள். அப்படியே வளைஞ்செடி போதா. இங்கே போய் உள்ளே அந்த மலைக்குள்ளே, அதாவது மலைக்கு பின்பக்கம் போய்டும். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடம் பாருங்கள், அந்த மலைமகோடு கிட்ட அங்கே நடக்கணும். அதாவது இங்கேருந்து அங்கே நடந்து போகணும். இடைப்பட்ட இடத்துல தான் ஆக்சுவல் புல்மேடே தொடங்குது. வாங்க பார்ப்போம். சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமியே சரணம் வைப்பா. யானை சாணம் இங்கே இருக்குங்களா? அப்படியே பாருங்க யானை தெரியுதுங்களா? இங்கே பாருங்க தெரியுதுங்களா? இப்போ இந்த பாருங்க நகருதுங்களா? தெரியுதுங்களா? இப்போ வெறுங்கண்ணில் பார்க்க முடியுது, உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல. இதோ இந்த இடத்துல தெரிஞ்சு பாருங்க. இதை பாருங்க, இந்த பெரம்பு காட்டுறேன். இது பாருங்க, இந்த இடத்துல தெரிஞ்சு பாருங்க. இதை பார்த்தீங்களா? இந்த இடத்துல தெரிஞ்சு பாருங்க. தெரியுதுங்களா? 3 யானை அங்கே இருக்கு. இப்போ சாமி சாமி 4 யானை தெரியுதா? எனக்கு என்ன 3 யானை, 3 தனியாக ஸ்பெஷலாக ஒரு யானை எக்ஸ்ட்ரா தெரியுது பற்றியா? அதான் சாமி சரணம். சரியா நாங்கள் ஒரு 12 கிலோமீட்டரில் ஒரு 4.5 கிலோமீட்டர் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். பாருங்க இன்னும் ஒரு 7.5 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது சாமி. இங்கே பாருங்க இப்போ இன்னும் சபரிமலை 7.5 கிலோமீட்டர்.
அப்படின்னு போட்டிருக்காங்களா. ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா இங்கே தான் புல்மேடே தொடங்குது. இனிமேல் தான் நீங்கள் புல்மேடே தொடங்குற விஷயத்தை பார்க்க போகிறீங்க. ஏன்னா நான் முன்னாடியே உங்கள்கிட்ட வீடியோவில் பேசும்போது சொல்லியிருப்பேன், 2011 காலகட்டத்தில் வரும்போதெல்லாம் புல்மேடுன்றது 6 கிலோமீட்டர் தான், 6-6.5 கிலோமீட்டர் தான். அதுக்கப்புறம் இந்த 11 நடந்ததுக்கப்புறம் புல்மேடு ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தொடங்கினாங்கல்ல, என்ன ஆகிப்போச்சு, இந்த வண்டி எல்லாம் வந்து அந்த வண்டிகள் அங்கே நிறுத்துறதுனால தான் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்றதுனால வண்டிகள் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் சத்திரம்னு ஒரு இடமா உருவாக்குனாங்க. அப்போது சத்திரம் வந்து ஆக்சுவல் புல்மேட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அதோடு சேர்த்து தான் 12 கிலோமீட்டர். இப்போ இந்த வண்டி போன தடம் இருக்குல்ல, ஏற்கனவே வண்டிகள் பயன்படுத்தின தடம், அதில் தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ போனோன்னா இங்கே ஒரு அலுவலகம் இருக்குது, ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். அங்கே வந்து ஃபென்சிங் போட்டு அதாவது மின்சார வேலி போட்டு பிளாக் பண்ணியிருப்பாங்க. அங்கே போயிட்டு அங்கேருந்து தான் நீங்கள் அதை கடந்து போகிறது தான் ஐயப்பனுடைய பூங்காவனம். இது எல்லாமே பூங்காவனம் தான், ஆனால் அது ரொம்ப திக் ஃபாரஸ்ட்டு. மழை பேஞ்சா கூட தண்ணி வந்து உங்களை சேர்றதுக்கு, உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் சில வினாடிகள் எடுத்துக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மரங்களுடைய அடர்த்தி அங்கே அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான இடம் போக போகிறோம். ஆக்சுவல் புல்மேடு, உண்மையான புல்மேடு அதுதான். இப்போ நம்ம நடந்து போகிற பாதை வந்து புல்மேடு கிடையாது, புல்மேட்டுக்கு போகிறதுக்கான பாதை. புல்மேட்டு பாதை இது கிடையாது, இது புல்மேட்டுக்கு போகிறதுக்கான பாதை. சுவாமி சரணம், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. சுவாமி சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். அங்கே பாதை பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ புல்மேடு நம்ம இன்னும் நெருங்கலை, வரைக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் வந்திருக்கோம். அதுக்குள்ளே நம்ம சாமிங்க பஜனைகள் போட்டு வந்துட்டுருக்காங்க, பார்க்குறீங்களா? பாருங்க. சுவாமி பொன்னையப்பா, சுவாமி அல்லாதொரு சரணமில்லையப்பா, இரண்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சுவாமி பொன்னையப்பா, ஐயரே பொன்னையப்பா, சுவாமி அல்லாதொரு சரணமில்லையப்பா, மூணாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா. இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது சன்னிதானத்துக்கு. ஆனால் சாமிங்க இப்போவே படிப்பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ உற்சாகத்தோட ஐயப்ப பக்தர்கள் நடந்து போயிட்டுருக்காங்க. வாங்க தொடர்ந்து அடுத்தடுத்த இடங்கள் எப்படி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தொடர்ந்து நினைச்சிருங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்போ அடுத்து வந்து இதுக்கு அடுத்த இடம் சொன்னோம் இல்லையா, புல்மேடுக்கு போகிற வழியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மலை இது இருக்கு இல்லைங்களா, இந்த மலை தாண்டி கொஞ்சம் போனால் அங்கே வந்து செக் போஸ்ட் இருக்குது. அதுதான் முன்னாடி வந்து அந்த வண்டிகள் நிறுத்துகிற இடமா இருந்துச்சு. அப்போது நான் சொல்கிறது வந்து 2011 காலகட்டத்தில். இப்போ அந்த இடத்துக்கு போகிறோம். அங்கே இருந்தால் ஆக்சுவல் புல்மேடு தொடங்க போகுது. ஏன்னா அங்கே கம்பி வேலி போட்டிருப்பாங்க, மின்சார வேலி போட்டிருப்பாங்க. அங்கேருந்து தான் உங்களுக்கு பூங்காவனம் பார்க்க போகிறோம். வாங்க 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 போகலாம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். இதோ அங்கே டவர் தருதுங்களா, வேறுங்க இருக்கிற பெரம்பு அங்கே டவர் தருதா, அங்கே தான் நம்ம தண்ணி குடித்தோம். அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல 2 பாதை பிரியும். ஒன்று வந்து ஜீப் வண்டி போன வழித்தடமாக இருக்கும், ஒன்று நடந்து போகிற வழித்தடமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த பக்கம் வா, அப்படி போகாத சாமி, இப்படி வா. இப்போ அந்த சாமிங்க போகிற பாதைலாம் பார்த்தீங்கன்னா அது உள்ளே போய் ஒரு இறக்கம் இறங்கி அப்படி ஏறுற மாதிரி இருக்கும். அதுவே இப்போ இந்த பாதை, இந்த பாருங்கள், இந்த பாதை வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். உங்களுடைய முடிவு தான், நீங்கள் அப்படி போய் அப்படியே போகலாம், இல்லைன்னா இந்த பாதையும் பயன்படுத்தலாம். இதில் இந்த பாதையை தான் நான் முடிவு பண்ணி போயிட்டுருக்கேன். இந்த பாதை வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த பாதை எப்படின்னா ஒரு இறக்கம் ஒரு ஏற்றம், மலையில் கீழே இறங்கி திரும்ப ஏறுற மாதிரி இருக்கும். நான் அதை அங்கே போய் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. சுவாமி சரணம். இப்போ நம்ம அந்த பாதையில் வந்து வராமல் இந்த வண்டி பாதையில் வந்துட்டோம் இல்லையா, அங்கே பாருங்கள், அந்த பாதையில் வந்த சாமிங்க அந்த பக்கமாக வந்து இப்படி நடந்து இப்படி ஏறி அதில் வராங்க. சாமியே, நம்ம சாமியில் சில பேர் அந்த பக்கம் தான் வந்துருக்காங்க. எத்தனை கிலோமீட்டரு? என்ன நான் ஏறும்போது எத்தனை கிலோமீட்டர் ஆகும் சாமி? அதில் வா, ஒரு 2-3 கிலோமீட்டர் தான். ஒரு ஏற்றம் வழக்கமாக பெரும்பாது போகும்போது சொல்கிறது தான், ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம், லெஃப்ட்டு கட் பண்ணால் பம்பா இப்படி சொல்லி கூப்பிட்டு வந்துடும். அது மாதிரி இந்த பாதையிலையும் ஒரு 2 ஏற்றம் சாமி, இறங்கினோடனே புல்மேடு வந்துடும். இறங்கி நம்ம போயினே இருக்கலாம். உறவு யுத்தம் குளிக்கிறோம், ஐயப்பனை பார்க்குறோன்னு சொன்னோம், வந்துடுறாங்க. ஆனால் களைப்பு தெரில, நம்ம பாட்டு பாடிட்டு வந்துட்டுருக்கோம். இல்லை இப்போ நம்ம நீலிமலை பாதை வந்தாலோ பெரும்பாதை வந்தாலோ அந்த கூட்டம்லாம் ஓரளவுக்கு இருக்கும். இந்த பக்கம் கூட்டம் அவ்வளோ இல்லை, பாருங்கள், நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ நான் சமீபத்தில் இந்த சமூக ஊடகங்கள்லாம் பார்க்கும்போது நிறையா கூட்டம் இருக்குது, புல்மேடுலாம் நிரம்பி வழியுதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க.
அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சாமி, நல்லா தான் இருக்குது. சாமிகள் இருக்காங்க, அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படி இருக்காங்க. ஒரு சில இடங்களில் நல்லா அடர்த்தியாகவே கூட்டம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வரும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 469வது டோக்கன். நாங்கள் வரும்போதே 11:50 இருக்கோம். 12 மணியோட க்ளோஸ்னாங்க. 11:50க்கு வந்தோம். 469னா அதுக்கப்புறம் எத்தனை பேர் அனுமதிச்சாங்கன்னு தெரில. 469வது குழுவாக நாங்கள் உள்ளே வந்திருக்கோம். அப்போ அத்தனை குழு முன்னாடி வந்திருக்கு காலை 7 மணில 7:30 மணிலேருந்து. இதுதான் விஷயம். இங்கே பாருங்கள், நீங்கள் யாருமே தெரியுது பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்கள் சாமியார் வர்றாங்களா? சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பா இப்போ நம்ம நடந்து வந்தோம் இல்லையா, புல்மேடு எங்கேருந்து தொடங்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது வரைக்கும் புல்மேடு தொடங்குற பாதைக்காக தான் வந்திருக்கோம். அங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இதுதான் ஆக்சுவல் புல்மேடு. இங்கே தான் வந்து முன்னாடி கொட்டகைலாம் போட்டு இங்கே வரைக்கும் வண்டி வரும். இங்கேருந்து நம்ம காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த இடம் தான் ஆக்சுவல் புல்மேடு. பாருங்கள் சாமி நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், சபரிமலை 6 கிலோமீட்டர் போட்டிருக்குங்களா? இதுதான் ஆக்சுவல் புல்மேடு. இங்கேருந்து தான் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து நடந்து போயிட்டு இருந்தோம். இப்போ இங்கே வந்து அந்த கடைகள்லாம் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. இப்போ அந்த கடைகள்லாம் தூக்கிட்டு இவங்களே வந்து ஒரு அன்னதான கூடம் பண்ணியிருக்காங்க. கஞ்சி, கப்பை கஞ்சி கொடுக்குறாங்க. அது 60 ரூபாய் 50 ரூபாய்னு நினைக்கிறேன். அது கொடுத்து வாங்குற மாதிரி வாங்கி நம்ம சாப்பிட்டு போகிறோம், சாப்பிட்லாம். பாருங்க, இப்போ இங்கேருந்து ஐயனுடைய பூங்காவனத்தில் நுழைய போகிறோம். வாங்க போவோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புல்மேடு சொன்னோம் இல்லையா, ஆக்சுவல் புல்மேடு தொடங்குற இடம் தான். இங்கே வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த கடைகள்லாம் இருந்துச்சு. அதுக்கு பதிலாக இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இங்கே வந்து கப்பை கஞ்சி மட்டும் கொடுக்குறாங்க. இப்போ கப்பை கஞ்சி வந்து ஒரு பிளேட் வந்து 54 ரூபா. சாப்பிட்றவங்க இங்கே சாப்பிட்டுக்கலாம். சாமிமார்கள் இங்கே இலைப்படுறாங்க. இந்த இடத்துலனா நீங்கள் இப்போது அங்கே உங்களுக்கு கையில் எழுதி ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை இதோ இருக்கு பாருங்கள், பச்சை கலர் இது கட்டி, அதான் செக் போஸ்ட் பாயிண்ட்டு. அங்கே நீங்கள் காமிச்சாதான் உங்களை இதை தாண்டி அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து மின்சார வேலி போட்டிருப்பாங்க, அதை தாண்டி உங்களை அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை காட்டலைன்னா உங்களால் அதை தாண்டி வர முடியாது. இங்கேருந்து தான் ஆக்சுவல் புல்மேடு தொடங்குது. ஒரு பாருங்கள் மின்சார வேலி. இந்த மின்சார வேலிக்கு அந்த பக்கம் தான் புல்மேடு. உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், இதோ இந்த இடத்துல இங்கே பாருங்கள், அந்த இடத்துல காமிச்சல அந்த இடத்துல பாருங்கள், நடந்து போகிறாங்க பாருங்கள், அதுதான் புல்மேடு. இந்த இடத்துலேருந்து சரியாக ஒரு 2 ஏத்தம் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இறக்கம் தான் இருக்கும். ஃபுல் ஸ்லோப் இருக்கும். தொடர்ந்து பயணிக்கலாம் வாங்க. சோலார் பென்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள், சாமிக்கு போயிட்டுருக்காங்க. இடம் பாருங்கள், சோலார் பென்சிங். சுவாமி சரணம். சுவாமி சரணம். பாருங்கள் புல்மேடு அங்கே போயிடுறாங்க பாருங்கள் சாமிங்க, தெரியுதுங்களா? எறும்பு மாதிரி இருக்காங்க பாருங்கள் குட்டியாக. அங்கேருந்து அப்படியே வாங்க, இந்த பாதை சாமி வராங்க, தெரியுதுங்களா? நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க, இது புல்மேடுனா இப்படி தான் இருக்கும் போல இருக்குது, வெறும் புல்லாக இருக்கும், இந்த மாதிரி சமதளமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. புல்மேடு திக் ஃபாரஸ்ட்டு. இந்த மேடு மட்டும்தான் இது புல்மேடு. இதுக்கப்புறம் இறங்குனீங்கன்னா திக் ஃபாரஸ்ட்டு, ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் ஃபாரஸ்ட்டு. பார்க்க தான் போகிறீங்க, வாங்க தொடர்ந்து பயணிப்போம். சுவாமி சரணம். இப்போ புல்மேடு ஸ்டார்ட் ஆகி அந்த கேம்ப்லேருந்து தொடங்கி சரியாக ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வந்திருக்கும். அவ்வளோதான். இது ஒரு ஃபுல் ஸ்லோப் அப்படியே டவுன் இறங்கும். இறங்கின உடனே ஐயப்பனுடைய பூங்காவனம் வரும். வாங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம். இது இந்த இடத்துலையும் ஒரு விலங்குகள் குடிக்கிறதுக்காக ஒரு தொட்டி மாதிரி கட்டியிருப்பாங்க. தண்ணி எல்லாம் வந்துச்சுன்னா வழிஞ்சியில் நிற்கும், இதில் ஓவர்ஃப்ளோ கீழே போகும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு இடத்துல தண்ணி நிரம்புச்சுன்னா அது ஓட மாதிரி போய் இதே மாதிரி அங்கே ஒரு கட்டியிருப்பாங்க, அங்கே போய் நின்றோம். இப்போ விலங்குகள்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். வாங்க தொடர்ந்து பண்ணிப்போம். சாமி அந்த இடத்துல இங்கே பாருங்கள், கருப்பா தெரியுதா? இங்கே இருக்கிறது முழுக்க வந்து இந்த என்ன சாமி சொன்னேன், காட்டு எருமை. காட்டு எருமை அந்த இடத்துல ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறா சாமி. இங்கே பாருங்கள், முன்னாடி எடுத்து பாருங்க, முன்னாடி பாருங்க. கரெக்டு தான் சாமி. ஒரு சில பேர் யானைங்கிறாங்க, ஒரு சில பேர் காட்டு எருமைங்கிறாங்க. கண்ணுக்கு தெரியுது சாமி, உங்களுக்கு கேமராவுக்கு தெரியுதான்னு தெரில. அப்புறம் நீங்கள் ஏதோ ஒன்று பார்த்துட்டு ஏதோ ஒன்று சொல்லாத சாமின்னு கமெண்டில் போடாதீங்க. வாங்க போவோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சாமியே இங்கே பாருங்கள். இப்போ சாமிங்க பாருங்கள், எறும்பு கூட்ட மாதிரி போயிட்டுருக்காங்க பாருங்கள். இப்போ வரைக்கும் அனுபவம்
கொஞ்சம் கால் சிறுக்கணும் சுரிக்கும். முன்ன பார்த்து நடக்கணும், கீழே பார்த்து நடக்கணும். இந்த இடத்துலலாம் கொஞ்சம் நல்லா கவனமாக காலை நல்லா அழுத்தி வச்சு நடக்கணும். நல்லா அழுத்தி வச்சு நடக்கணும். கரெக்ட் சாமி. உன் கண்ணுக்கு மட்டும் எல்லாமே தெரியுது சாமி. அது பாரு சாமி, அது ஏதோ ஒரு இது சாப்பிட்டுட்டு இருக்கு பாரு சாமி. என்னன்னு பாரு, நீ எத்தனை போய் குத்து ஐஸ்கிரீம் தான் நினைக்கிறேன். காட்டுக்குள்ளே தான் ஐஸ்கிரீம் குத்துனுக்குறேன் சாமி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கவனம் வச்சுக்கோங்க. அங்கேயே வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக வந்து செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க பாருங்கள். பேசிட்டு இருக்கும்போது கவனிக்க மாட்டேன். இதோ அந்த சாமி நடந்து வரத்துல யானை சாணம் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு 40-45 இடங்களில் பார்த்துருப்போமா சாமி? அதிகமாக முழுக்க பார்த்துருப்போம். முழுக்க யானை சாணம் தான். பாருங்கள், யானைகள் உலாவும் காடு, புனித காடு. இதெல்லாம் மனுஷ நடமாட்டமே இருக்காது. இப்போ இந்த பயணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் மனுஷ நடமாட்டமே இருக்காது. இந்த ஐயப்ப விரத முறை, இந்த சபரிமலை பயணத்தில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, மனுஷ நடமாட்டம் இல்லாத இடங்கள் நம்ம நடக்கும்போது அந்த இயற்கையை நமக்கு கொடுக்குற அந்த காற்று இருக்குல்ல, அதுக்கு ஈடேனையே கிடையாது. அப்படியான ஒரு காற்று தான் இங்கே வர எல்லா சாமிகளும் சுவாசிக்கிறாங்க. இருக்கிற உடம்புல இருக்கிற எல்லா நோயுமே ஓடிடும் சாமி. அது இந்த காட்டுக்குள்ளே நம்ம நடக்கும்போது மூலிகை வாசங்கள், இந்த காட்டு புல், அது இதுன்னு இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு வாசனை இருக்கும். வாங்க, இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பொன்னம்பலமேடு காந்தமலை இருக்கு இல்லையா, அது எங்கே இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சபரிமலை, இங்கேருந்து பார்த்தா சபரிமலை ஐயப்பன் கோவில் வந்து தெரியும். அது எங்கன்றதை தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். சாமி, இது வரைக்கும் நீங்கள் சத்திரம்லேருந்து புல்மேடு வரைக்கும், அதாவது புல்மேடு என்ட்ரி வரைக்கும் அங்கே அந்தந்த ஸ்லோப்பு இதெல்லாமே தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா சூப்பர். நீங்கள் புல்மேடு பாதையில் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்றது மட்டும் என்னால் உணர முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. இங்கே நிறைய சோஷியல் மீடியாவில் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, இது இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்பாங்க. நான் உண்மைக்கு புறம்பாக எதுவும் சொல்லணும் அப்படின்றது இல்லை. தொடர்ச்சியாக நான் பல வருஷம் இந்த பகுதியில் வந்திருக்கேன்றதை வரைக்கும் கூட சொல்லிட்டேன். அதுபோக இந்த வருஷம், அதாவது 2011 அப்புறம் 14 வருஷம் கழிச்சு இப்போ தான் வருன்றதையும் நான் சொல்லிட்டேன். இப்போது என் கண்ணில் என்னென்ன மாட்டுதோ, எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியுதோ அதை தான் உங்களுக்கு நான் காட்சிப்படுத்தி காமிச்சிட்ருக்கேன். எதையும் மிகப்படுத்திலாம் சொல்லலை. இங்கே பாருங்க, யானை சாணம் தெரியுதுங்களா? பாருங்கள். சுவாமியே சரணம் ஐயப்பா. வாங்க தொடர்ந்து போவோம். தொடர்ந்து பல விஷயங்கள் நம்மளுக்கு காட்சிப்படுத்திட்டே இருக்கான். இங்கே பாருங்க, மான், ஒரே மான் அதுக்குள்ளே அந்த உள்ள மறைஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு அதை ரவுண்ட் போட்டு காட்டுறேன், வட்டம் போட்டு காட்டுறேன், மான் எங்கே வந்துச்சுன்னு பார்த்துக்குங்க. எங்க இப்பா கண்ணு தெரியுதா? ஒரு சிங்கத்தை காட்டினா செம்மையா இருக்கும்ல. புலிவா சிங்கத்தை ஒன்னா காட்டுறேன். சிங்கம் எங்க இப்பா? அங்கே நிற்க அதை போது பாருங்க, பையன் சொல்லுங்க. அது மரத்துக்கு மேலே போது பாருங்க. வாங்க பாருங்க இப்ப அந்த மாமரம் அந்த மரத்துக்கு பக்கத்துல போது பாருங்க இப்ப. அதோ போயிடுச்சு. இல்ல இதெல்லாம் கேமரால சொல்றோம், உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. எங்க கண்ணுக்கு தெரியுது எல்லாம். சாமி சரணம். என் பின்னாடி பாருங்க, அவ்வளோ பெரிய ஸ்லோப்பு. அப்படியே கீழே பாருங்க. இந்த இடம்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா காலை நல்லா நிதானிச்சு வச்சு அழுத்தி வரணும். இந்த ஓட்டப்பந்தயம் ஓடுறதுலாம் ஓடக்கூடாது. சின்னதாக ஒரு கால் இடர்னா கூட ரொம்ப கஷ்டமாயிடும். நின்று நிதானமாக நிறுத்தி ஏறி போகணும். ஒன்று உங்களுக்கு இந்த இடத்துல கீழே காப்ஸ் இருக்கு இல்லையா காலில், அது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு அதுக்கப்புறம் நடங்க. ஏன்னா ஒரு ஏற்றமில் வந்து ஏறுறது கூட கொஞ்சம் அப்படியே தம்பிடிச்சு ஏறிடலாம். இறங்கி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த காப்ஸ் எல்லாம் பயங்கரமாக வலிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நிதானித்து வரணும். உங்களுக்கு மூட்டு வலி அந்த மாதிரிலாம் இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த பாதையில் வர்றதை தவிர்த்துருங்க. ஏன்னா உங்களுக்கு வலி இருக்கும். இல்லை எனக்கு வலியெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, நான் இந்த பாதையிலேருந்து ஐயப்பனை பார்ப்பேன்னா நீங்கள் தாராளமாக வரலாம். இப்போ பாருங்கள், ஸ்லோப் அப்படியே போகும். உங்களுக்கு தெரியுதுங்களா? நான் வட்டம் போட்டு காட்டுறேன், அதுதான் சபரிமலை. சரியா? இந்த இடத்துல இருந்து அப்படியே பாருங்கள்,
உங்களுக்கு இந்த பக்கம் தெரியுதா மலைமுகடு, இதுதான் காந்தமலை. பொன்னம்பலமேடு, ஜோதி இங்கே தான் தெரியும். நீங்கள் புல்மேடு வந்தீங்கன்னா ஜோதியை இந்த இடத்துல பார்க்கலாம். நான் வட்டம் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது காந்தமலை பொன்னம்பலமேடு. அப்படியே பாருங்கள், அப்படியே கீழே இறங்குனா அங்கே பாருங்கள், வட்டம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதுதான் சபரிமலை ஐயப்பன் கோவில். தெரியுதுங்களா? போலாமா? வாங்க 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 வாங்க. சுவாமி சரணம். ஐயப்பனை பார்க்குறதுக்கு வந்து வயசு தடை இல்லைங்க. பாருங்கள், நல்லா அருமையாக சாமிங்கெல்லாம் பாருங்கள். அம்மா, எத்தனாவது வருஷம் உங்களுக்கு இது? 2வது வருஷமா? இந்த பாதையில் எத்தனாவது வருஷம் வரீங்க? எப்படி இருக்கு பாதை? நடக்க வசதியா இருக்கா? சாமி சாமி முடிய நினைச்சா வந்துடலாம். பாருங்க, அம்மா சொல்றாங்க பாருங்க. அம்மா, உங்களுக்கு எத்தனாவது வருஷம் இது சபரிமலைக்கு? முதல் வருஷமா? 2வது வருஷம். புல்மேடு எப்படி இருக்கு? புல்மேடு வழி தான் வராங்களா 2 வருஷமும்? எல்லாம் பேச தமிழ் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். கால் வலிக்குதே, பரவாயில்லையா? வர முடியுதா? சொல்லு தம்பி. உங்களுக்கு ஐயப்பனுக்காக பாருங்க, அந்த அம்மா ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. அம்மா, உங்களுக்கு எத்தனாவது வருஷம்? முதல் வருஷம் புல்மேடு வரீங்க. கன்னிசாமி எப்படி இருக்கு நடக்க? நீங்க சொல்லுங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு. நடக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? கால் வலி தான் செய்யுது. அப்போ நீங்கள் வயசானவங்களாம் வரலாமா இந்த பக்கம்? வேணாமா? ஐயப்பனை காணணும். ஐயப்பனை காணணும், மேலே நம்பிக்கை இருக்குன்னா இந்த பக்கம் வரலாம். சாமி சொன்னாங்க, புரிஞ்சிங்களா? ஐயப்பன் மேலே பாரத்தை போட்டு போகலான்னா போயிட்டே இருக்கலாம். சின்ன பாப்பா வந்தாலும் அம்மா இருந்தாலும் வலிக்கும், அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் நடந்து தான் போகணும். சுவாமி சரணம். சாமி, ஐயப்பனுடைய பூங்காவனம் வந்தாச்சு. புல்மேடு சரியாக இங்கேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் இருக்குது சன்னிதானத்துக்கு. இறங்கிட்டு இருக்கோம். பின்னாடி பாருங்கள் சாமி, கை காட்டுங்க. பாருங்க, என் தோழன் ஐயப்பன் யூடியூப் சேனல். சாமி, நான் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் சிம்பிள் கூட ஆல் டிக் பண்ணியிருக்கீங்களா? சாமி சரணம் ஐயப்பா, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காரு. சாமி, உங்கள் பேர் என்ன சாமி? நவீன்குமார். நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காரு. நம்ம ஐப்பா, உங்கள் பேர் சொல்லுங்கள் ஐப்பா. இலக்கியநாதன். அவரு பாருங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர். எல்லாருமே பாருங்கள் நம்ம சப்ஸ்கிரைபராக தான் இருக்கிறாங்க இங்கே. பார்த்தீங்களா? இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சாமி. இந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம் இதுவாக முறிஞ்சு கீழே விழுந்தாலே தவிர இந்த மரங்களை யாரும் வெட்ட மாட்டாங்க சாமி. அதுதான் இங்கே ஒரு ஸ்பெஷலு. இந்த மரங்கள்லாம் இருக்கும்போது மலைகள் இருக்கும். மலைகள் இருக்கும்போது இந்த மழை அதெல்லாம் நமக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கும். இதெல்லாம் இடையே நம்ம காலி பண்ணிட்டு பசுமை வேணும்னு பார்த்துட்ருக்கோம். ஐயப்பா 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 ஐயப்போ ஐயப்பா ஐயப்போ சுவாமியே ஐயப்பா. இப்போ இந்த மரம் பாருங்க, இதோட பெரிய பெரிய மரம்லாம் கூட இருக்கு. சும்மா காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க எவ்வளோ ஹைட் இருக்கு பார்த்தீங்களா? இதோட பெரிய பெரிய மரங்கள்லாம் கூட இருக்கு. உள்ள போக போக நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த ஸ்லோப்லேருந்து இறங்கிட்டோம். இப்போ கொஞ்சம் வந்து இறங்கி வந்தோம். இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு சமதள பாதை இருக்கும். இந்த இடத்துல வந்து சமதளமாக இருக்கும். அங்கே உட்காந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லை உணவுகளை சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இங்கே தண்ணி இருக்காது. தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் இறங்குனீங்கன்னா தண்ணி கிடைக்கும். அது கழுதப்புலின்னு ஒரு இடம். கழுதப்புலிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு பேர் வந்து கழுதப்புலின்னு ஒரு இடம் இருக்குது இங்கே. வாங்க தொடர்ந்து அங்கே போகலாம். ஏன்னா நானும் இது வரைக்கும் சாப்பிடல. அங்கே போய் தான் சாப்பிட்ணும். பசங்க யாரும் சாப்பிடல, அங்கே போய் தான் சாப்பிட்ணும். வாங்க போய் சாப்பிடுவோம். சாமி பாருங்கள், இதோ இந்த ஸ்லோப்பில் எல்லாம் இறங்கி வரும். சாமிங்க வந்து இங்கெல்லாம் இலைப்பாடுறாங்க. சும்மா ஒரு 5-10 நிமிஷம் உட்காந்துட்டு சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. அதான் சபரிமலையோட திக்கஸ்ட் ஃபாரஸ்ட், புல்மேடோட திக்கஸ்ட் ஃபாரஸ்ட் அதுக்குள்ளே இருக்கும்.
இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம். இது வரைக்கும் அட்டைப்பூச்சி மாதிரி எதுவும் கண்ணில் மாட்டல, நம்மளை எதுவும் கடிக்கலை. ஆனால் வழியில் வந்து யானை பார்த்தோம், காட்டு எருமை பார்த்தோம், அப்புறம் மான் பார்த்தோம். அட்டைப்பூச்சி நிறையா இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. இது வரைக்கும் 9 கிலோமீட்ரு கடந்துட்டோம், இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம பயணம் தொடங்கினது வந்து 11:50 வாக்கில், காலையில் 11:50 வாக்கில் நடக்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் அங்கங்கே நின்று வீடியோ எடுத்து அப்படியே நான் கொஞ்சம் கேஷுவலாக தான் நடந்து வந்தேன், அதாவது ரொம்ப யதார்த்தமாக தான் நடந்து வந்தேன். அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மணி பண்ண 3:30 மணியா 4 ஒரு நிமிஷம் இருங்க. மணி வந்து இப்போது 3:38, 3:30 மணி. அதுக்குள்ளே நம்ம ஒரு 9 கிலோமீட்டர் வந்து கடந்துட்டோம். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. 3 கிலோமீட்டரும் வந்து இந்த அடர்ந்த காடு தொடர்ந்து நடக்கணும். வாங்க 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 நடப்போம். நம்ம பாருங்கள், முன்னாடி ஒரு அம்மா நடந்து போகிறாங்க, தெரியுதுங்களா? இந்த காட்டில் சலிக்காமல் நடந்து போகிறாங்க பாருங்கள். தமிழ் தெரியுமா? எத்தனாவது வருஷம் இது? 3வது வருஷம். 3வது வருஷம். எப்படி நடந்து வந்தீங்களா? எப்படி இருந்துச்சு நடந்து வந்தீங்களா? பாதை எப்படி இருந்ததுமா? இது ஆத்தியாயிட்டு இப்போ அது வேணா ஆத்தியாயிட்டு. அவங்க மலையாளத்தில் சொல்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். 3வது வருஷமாக அவங்களுக்கு இது நடந்து வந்துட்டுருக்காங்க பாருங்கள். இப்போது இந்த பாதை வந்து நாங்கள் போகும்போதெல்லாம் இப்படியே இறங்கி ஐயப்பனை பார்த்துட்டு திரும்ப இதே பாதையில் ஏறிடுவோம். இப்போவும் இங்கே கேரளாவில் இருக்கவங்க ஒரு சில பேர் வந்து இந்த பாதையிலே இறங்கி ஐயப்பனை பார்த்துட்டு திரும்ப பாதை ஏறிடுறாங்க. பாதை வந்து இறங்குறத விட இப்போ நம்ம ஐயப்பனை பார்க்கறதுக்கு இறங்குறோம்ல, அதை விட ஏறுறது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன்னா இங்கே ஸ்லோப்பாக பார்க்குற எல்லாமே இறங்கும்போது சொல்லுவாங்க இல்லை தமிழ், புகை தள்ளிடுச்சு சாமின்னு, இந்த மாதிரி புகை தள்ள ஆரம்பிச்சிடும். ஆனால் நல்ல மன வலிமையோட கொஞ்சம் உடல் வலிமை இருந்துச்சுன்னா அந்த பாதையில் நடக்கலாம். சின்ன பசங்களோ இல்லை வயசானவங்களோ அப்படிலாம் இல்லை, அது நடக்கலாம், முயற்சி பண்ணலாம். ஒரு முறையாவது நம்ம எப்படி பெரும்பாதை போகிறோம் போயாகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு முறையாவது இந்த புல்மேடு பாதையில் நீங்கள் வரணும். வந்து பார்த்தா தான் இந்த புல்மேடினுடைய அருமை உங்களுக்கு புரியும். இது சொல்லி புரிய வைக்கிற வார்த்தையே இல்லை. இந்த மலையெல்லாம் பாருங்களேன், இந்த மரம் பாருங்கள் எவ்வளோ வசனமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தானாக முளைச்ச காட்டு மரம். இதெல்லாம் கடந்து போகிறோம் பாருங்கள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கழுதப்புலின்னு ஒரு இடம் சொன்னேன். கழுதப்புலின்ற இடம் இப்போ கொஞ்சம் வந்துட்டோம், கிட்ட தான் இருக்கும். இங்கே இந்த இறங்கினோன்னா ஒரு சின்ன ஓடை மாதிரி இருக்கும், அது இருந்துச்சு. இப்போது பல வருஷம் 14 வருஷம் ஆகுது இல்லையா அந்த பாதையில் வந்து இருக்கான்னு தெரில. இருந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கடுத்து கழுதப்புலின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் சாப்பிட போகிறோம். வாங்க 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 போகலாம். ஒரு மரம் ஒன்று முறிஞ்சு விழுந்திருக்கு, அதுக்கப்புறம் அதை வெட்டியிருக்காங்க போல இருக்குது, பாதையில் அப்புறப்படுத்தியிருக்காங்க. போகலாம். இது கொஞ்சம் ஸ்லோப் இல்லாமல், அதாவது ரொம்ப சருவலாக இல்லாமல் ஓரளவுக்கு மட்டமாக இருக்குது. கொஞ்சம் இறங்கி நிதானமாக இந்த காப்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. செல்ஃபி ஸ்டிக் அது மாதிரிலாம் எதுவும் எடுத்துகிட்டு வரல, செல்ஃபோனில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இவ்வளோ வீடியோவும் செல்ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். சாமி மாதிரிலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, சத்தம் எனக்கு கேட்குது, உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. வந்துட்டோம், கழுதப்புலின்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அதுதான் வந்து அந்த இடத்த ரீச் பண்ணிட்டோன்னா சபரிமலை சன்னிதானம் வந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். கிட்ட வந்துட்டோன்னு அர்த்தம். போகிறோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு டவுன் இறங்கும், இங்கே தண்ணி இருந்துச்சு அப்போது அப்படின்னு சொல்லி 2011 அநேகமாக இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். சுவாமி சரணம். நான் சொன்ன மாதிரி அந்த சின்ன ஓடை வந்துட்டோம், பக்கத்தில் தான் கழுதப்புலி இருக்குது இடம் பாருங்கள். அதாவது இந்த தண்ணி தான் வந்து கீழே வந்து உரல்குழி தீர்த்தமாக ஆகுது. உரல்குழி தீர்த்தத்துலேருந்து போகிற தண்ணி தான் வந்து திருவேணி சங்கத்தில் பம்பால கலக்குது. அந்த பக்கம் அழுதாலேருந்து வர அந்த தண்ணியும் இந்த பக்கம் இந்த தண்ணியும் தான் பம்பால கலக்குது. ரைட்டாக கால்
நினச்சிட்டு போயிடுவோம். ஆஹா, என்ன ஒரு ஆனந்தம். நீ அவ்வளோ இல்லை. கால் நினச்சாச்சு. போகலாம், வாங்க 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 வாங்க. சாமி இந்த இடத்துல கொஞ்சம் பாதை ஒழுக்கம் பார்த்து காலை வச்சு போங்க. நிதானமா நிதானமா, பாப்பா கைப்பூச்சா இருக்கு. இங்கே ஒரு மரம் சரிஞ்சிருக்கு, கட் பண்ணி போட்டிருக்காங்க. சாமி இந்த இடம் தான் வந்து கழுதப்புள்ளின்னு சொல்லிட்டு இடம். இங்கே வந்து ஒரு மருத்துவ முகாம் வச்சுருப்பாங்க. இங்கேயும் வந்து வேலி போட்டிருப்பாங்க, சோலார் ஃபென்சிங் போட்டிருப்பாங்க, மின்சார வேலி. இங்கே நீங்கள் தண்ணீர் அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே கிடைக்கும். இது நேராக வந்து ஊற்று தண்ணி, மலையிலேருந்து ஊற்று எடுத்து வரோம் இல்லையா, ஓட தண்ணி, அதை வந்து இங்கே வந்து டியூப்பை போட்டு வச்சுருவாங்க. இங்கே தண்ணி நிறையா இருக்கும். இந்த இடத்த நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா சமதளம் வரும், சருவல் வரும், சின்ன சின்ன ஏத்தங்கள் வரும். அப்படியே கடந்து வந்தால் உரல்குழி தீர்த்தம் போயிடலாம். தண்ணி கிளாஸ் ஏதாவது தராங்க. பாருங்க அன்னதானம் முடிச்சாச்சு. இங்கேருந்து இப்போ கிளம்புறோம் கழுதப்புள்ளிலேருந்து. இப்போ இந்த கழுதப்புள்ளிலேருந்து சரியாக வந்து சன்னிதானம் பாருங்கள். சபரிமலை ஐயப்பன் கோவில் வந்து 3 கிலோமீட்ரு, உரல்குழி தீர்த்தம் வந்து 2 கிலோமீட்ரு நடக்க ஆரம்பிக்கிறோம். வாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூடு பண்ண தண்ணி இது கொடுப்பாங்க. இங்கே தண்ணி வசதி இருக்கிறதுனால இங்கே சாப்பிட்ணும் அப்படின்னா ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் சாமி. இது தவிர விட்டிங்கன்னா அதோட நீங்கள் வந்து உறவு தீர்த்தம் தான். இடையில வேறு எங்கேயுமே வந்து உங்களுக்கு தண்ணி வசதி இருக்காது. அதனால் இதுதான் தண்ணி வசதியாக இருக்க இடம். இப்போ செக் பாயிண்ட்டு ஒரு இடத்துலையுமே நம்ம செக் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தா நம்ம ஏறுற ஒரு இடத்துல செக் பண்ணாங்க. அதோட நம்ம அந்த புல்மேடு பாதை ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, புல்மேடு அதை சரியாக ஒரு 6 கிலோமீட்ரு அங்கே செக் பண்ணாங்க. இப்போ அடுத்து இங்கே வந்து எங்கே செக் பண்ணுறாங்கன்னு தெரியல, நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். வாங்க வாங்க வாங்க. இப்போ இந்த காட்டில் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், இதெல்லாம் பாதாளம். மறுபடியும் ஒரு 200-300 அடி பள்ளம் இருக்கும். கூட இருக்கும். ஊந்த அங்கே நிற்போன்னு கூட தெரியாது. முன்னெல்லாம் வந்து இந்த மாதிரி கட்டெல்லாம் கட்டலை, இப்போ சேஃப்காக கட்டெல்லாம் கட்டியிருக்காங்க. இவர் நம்ம கூட வந்த சாமி தான், சஞ்சய். வாங்க இப்போ. முன்ன சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்லோப் வரும், அப்புறம் சர்வல் வரும் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு மேடு, அப்புறம் அப்படியே பள்ளம்.
இதெல்லாம் வந்து ஸ்லோ இந்த இடத்துல வந்து நம்ம சாமிங்க செல்ஃபி எடுக்கிறேன், எட்டி பார்க்குறேன், பாத்ரூம் போகிறேன், எதை இறங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் கட்டை கட்டி வச்சுக்கிறாங்க. நல்ல பள்ளம். வர சாமிகள் பார்த்து வரணும். இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா பாதை இங்கே பாருங்கள், இதான் பாதை தெரியுதுங்களா, வழி இதான் பாதை. இந்த பக்கம் ஃபுல்லாக பாறையாக இருக்கும், இந்த பக்கம் ஃபுல்லாக பள்ளமாக இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. இங்கே பாருங்க மலைகள், அருமையான வியூஸ் இருக்கு பாருங்க. சாமி சார் நாய்பா எத்தனை வருஷம் நம்மளுக்கு இது? 26. இது எத்தனாவது வாட்டி வரீங்க? முதல் வாட்டி வரீங்க. எப்படி இருக்கு நடக்க? கஷ்டமா இருக்கு. என்ன வயசு ஆயிப்பா உங்களுக்கு? 58 வயசு. சாமி உங்கள் பேர்? ரவி. ரவிசாமி வந்து எங்கேருந்து வரீங்க ஐப்பா? தஞ்சாவூர்லேருந்து வர ரவிசாமி. இது 26வது வருஷம். புல்மேட்லேயே தான் முதல் வாட்டியே வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது அவருடைய ஒப்பீனியனு. அதான் சொன்னேன் இல்லையா, வயசு பொறுத்து நாங்கள் நடக்கிறத விஷயங்களை பொறுத்து தான். இது இவரால் முடியும் அவரால் முடியாது அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நினச்சா எதோ வந்து முடியும். அது அவரை பொறுத்த வரைக்கும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறார். சாமி சரணம் இப்போ. சுவாமி சரணம். இப்போ இது வரைக்கும் அந்த பாதை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இப்போ பாருங்கள் கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் மேடான ஒரு இடத்துக்கிட்ட வந்துருக்குறோம். அதனால் சன்லைட் உள்ளே படுது. டைம் என்ன ஒரு 4:30 மணி இருக்கும். ஐயப்பா ஃபுல்லாகவே வந்து ஸ்லோப்பு தான், டவுன் தான் இந்த பாதை. சின்ன சின்ன ஏற்றங்கள் இருக்கும், தொடர்ச்சியாக அதுலேருந்து பெரிய பெரிய இறக்கங்கள் இருக்கும். இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு வாசனை வருது. ஏதோ ஒரு மூலிகையினுடைய வாசனை. நல்லா இருக்குல்ல இப்போ வாசனை? ஐப்பா வேணாம், போங்க. அது மூங்கில் முறிஞ்சு கிடைக்க தெரியல. எனக்குமே அது மூங்கில்ன்ற மாதிரி தான் தோணுது. பெரம்பு இல்லை அது, ஆனால் கணுவே இல்லை அதில். பாபுசாமி தான் பெரம்பு வெட்டி இருந்துட்டார். நான் வெறுமை காட்டுறேம்மா, மூங்கில்ன்றாங்க. சாமி அதை காட்டியா? சாமி இது வீடியோ பார்த்துட்ருக்கோம், அது பார்த்து சொல்லுங்கள். இது மூங்கிலா இல்லை பெரம்பா? என் பார்வைக்கு இது மூங்கில் மாதிரி தான் தெரியுது. 2 அடிக்கு ஒரு இடத்துல தான் கனவு இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா? பாரு எப்படி வளைஞ்சி வருது. வாங்க ஐயப்பா, நடக்கட்டும். பா இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே இறங்கி இப்போ தான் வெளிச்சத்தையே பார்க்குறோம். அப்படியே வந்து பாருங்க, சூரியன் அந்த பக்கம் பாருங்க வியூ. சாமியாரெல்லாம் வந்துட்டுருக்காங்க. மூங்கில் சொரசொரனா இருக்கா? ஐப்பா பேரம்பு வந்து போலாக இருக்காது ஐப்பா, அது மட்டும் நல்லா தெரியும். அது போலாக இருக்கா பாரு, நடுவில் போலாக இருக்கா பாரு, ஓட்டை. பெரம்பில் ஓட்டை வராது, திக்காக இருக்கும், அது மட்டும் தெரியும். அது மூங்கில். இதுக்கு இவ்வளோ பெரம்பு இருக்கு சாமி, நீ வெட்டினது பெரம்பு இல்லை. அதான் அது நல்ல திக்காக இருக்கும். ஒரு மூங்கிலை வெட்டிட்டு பெரம்புங்கிறார் சாமி. காட்டுக்குள்ளே வெட்டுறதே தப்பு. எடுத்து போடு சாமி கையிலேருந்து. இல்லை வேற ஒரு சாமி
எங்கள் அப்பாவுக்கு நான் பெரம்பு நினச்சி அவருக்கு கேட்டேன். பெரம்பு நல்லாயிருக்கும் சாமி. ஆனால் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம எத்தனை பில்லுன்னு அது கிடைக்கும். காதுலேருந்து பக்க தள்ளுது. சாமி, பாபு சாமி, உங்களுக்கு எத்தனாவது வருஷம் இது? 16வது வருஷம் சாமி. புல்மேட்டு பாதை எத்தனை வாட்டி வந்துக்கிறீங்க? புல்மேட்டு பாதை இப்போ தான் சாமி முதல்ல வரேன். எப்படி இது நடக்கா? நல்லா இருக்கு சாமி. முதல்லன்றதுனால கஷ்டம் தெரில, ஆ ஈஸியாக தான் இருக்குது. இது இறக்க தொடக்கத்துலேருந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்ததா இல்லை எங்கன்னா கஷ்டமாக இருந்ததா? ஃபஸ்ட்டு ஏறும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சாமி. ஆ, அதுக்கப்புறம் அப்படி நார்மலாகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சாமிங்க வரலாமா? வரலாம் சாமி, சாமிங்க தைரியமாக வரலாம். என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 49 வயசு சாமி. 49 வயசு. ஆமாம். அங்கே ஒரு சாமி பார்த்தோம் இல்லையா, 50+50+. அந்த சாமி கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னார். இவர் நடந்ததே தெரிலன்றாரு. நான் 40+, எனக்கு நடந்தது தெரில. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நடக்கிறது. அங்கங்கே லைட்டாக அந்த கணுக்கால் வலின்னு சொல்கிறாங்க. நமக்கு அந்த கணுக்கால் அந்த பின்னாடி அந்த கணுக்கால் வலி கூட தெரில, நல்லாவே இருக்குது. எவ்வளோ ஜாலியாக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி நீங்கள் பம்பா டு சன்னிதானம் போக முடியுமா? அங்கே கூட்டம் இங்கே கூட்டம் நெரிச்சிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு. இங்கே ஒரு மொபைல் எடுத்து வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு போகிற அளவுக்கு நமக்கு நேரம் இருக்குது. அந்த அளவுக்கு அமைதி இருக்குது. நான் எக்ஸ்டர்னல் மைக்கெலாம் எதுவும் போடல, இந்த ஃபோனில் இருக்க மைக்கில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆளுங்களே காணும். எங்களுக்கு பின்னாடி நிறைய சாமிங்க இருக்காங்க, முன்னாடி யாருமே காணும் பாருங்கள். பாதையே காலியாக கிடக்கு, பாறைகள் மட்டுமே நிறைஞ்சு கிடக்கு. ஒரு சாமி போகிறாரு, ஒரு குழந்தை சாமியை தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ இங்கே விஷயம் என்னென்னா, இருட்டுறதுக்குள்ளே இந்த பாதையை நீங்கள் கடந்துடணும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயமே. ஏன்னா இங்கே உரல்கொலி தீர்த்தங்கிட்ட வரைக்கும் தான் லைட் இருக்கும். அங்கேயுமே இருட்டில் போய் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாமி, சஞ்சய் சாமி, எத்தனை வருஷம் உங்களுக்கு இது? எனக்கு இது 10வது வருஷம் சாமி. 10வது வருஷம். புல்மேடு பாதை வந்துக்கிறீங்களா? இதுதான் சாமி ஃபஸ்ட்டு டைம். தான் ஃபஸ்ட் டைமு. எப்படி இது நடக்கிறதுக்கு? எனக்கு சின்ன பாதை நடக்கிற மாதிரி தான் சாமி எனக்கு இருக்குது. சின்ன பாதை நடக்கிற மாதிரி தான் இருக்குது, கஷ்டமாலாம் இல்லை. கஷ்டமெல்லாம் இல்லை சாமி. என்ன வயசு? எனக்கு இப்போ தான் 18. இது ஏன் ஒரு ஒருத்தரையும் கேட்குறேன் தெரியுதுங்களா சாமி? ஒருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் சொல்லிட்டேன்றதுக்காக நீங்கள் இது ரொம்ப சுலபமான பாதைன்னு நினச்சிக்கக்கூடாது. அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தருக்கு கஷ்டமாக இருக்கிறது, ஒருத்தருக்கு ஈஸியாக இருக்கும், ஒருத்தருக்கு ஈஸியாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் தான் முடிவு பண்ணி இந்த பாதையில் வரலாமா வேணாவான்னு முடிவு பண்ணணும். ஆனால் ஒன்று நிச்சயம், இந்த பாதையில் வந்தீங்கன்னா டைமிங் கீப்பப் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம், இங்கே இருக்கிற இந்த சூழல், இந்த அழகான சூழலில் நீங்கள் உணர முடியும். இந்த இயற்கை மனம், இதோடு போய் ஐயப்பனை பார்க்கணும். ஏன்னா ஐயப்பனாலே கானகவாசன் தானே. இந்த கானகவாசனுக்கு காட்டுக்குள்ளே நடந்து போய் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். சரி வாங்க, நடந்துகிட்டே பேசுவோம். வாங்க வாங்க போகலாம். சுவாமி சரணம். இப்போ சன்னிதானத்துக்கு சரியாக ஒரு 1.5 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். உரல்கொலி தீர்த்த பக்கத்தில் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், யானை சாணம் இங்கே வரைக்கும் வந்துட்டு தான் போயிருக்குது.
என்ன ஐயப்பா நடக்க எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஆ ஹாப்பி. என்ன ஏஜ் உங்களுக்கு? 22. உங்கள் வயசுக்கு நடக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. ஓகே தானே? ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். சின்ன பசங்க நடக்கலாம், வயசானவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உங்கள் ஒப்பீனியன் அதுக்காக கேட்குறேன். எனது வந்து திருவள்ளூர் மாவட்டம், தமிழ்நாடு. இப்போ அவங்க பாதை வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க 22 வயசு, எல்லாமே இளவட்ட பசங்க. அவங்களுக்கு நல்லா இருக்குது, நடக்க சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க. இப்போ ஐயா நமக்கு முன்னாடி பேசின ஐயா போயிட்டுருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சாமின்னு தான் சொன்னாங்க. வந்து போயிட்டு வந்தால் அவங்களுக்கு தெரியாது. தெரியாது. அப்படி தான் இருக்குங்கிற இடம் தெரியும். ஆமாம், நம்ம புதுசாக வரோம், உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் ஐயா விடாமல் நடந்து வந்துட்டு இருக்கீங்களா ஐயா? இந்த மாதிரி இங்கே கன்னோட நிறைய பேர் இருக்காங்க. ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ்லாம் கன்னோட இருக்காங்க பாருங்கள். இதுவும் வந்து யானை சாணம் தான். ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. தலைவர் எங்கே இருப்பாருன்னே சொல்ல முடியாது போல இது. எங்கே நேரத்தில் வருவார் ஆட்டுக்குது. சாமி நீங்கள் கழுத புலிலாம் பார்த்துன்னு சொன்னீங்க ஒரு வருஷம் வந்து. ஆமாம், பார்த்தீங்க. அது 2004 சாமி. இந்த இடத்துல நாங்கள் வரும்போது ஒரு வருஷம் வந்து கழுத புலி பார்த்தோம். இது கொஞ்சம் சில பேருக்கு நம்பலாம், சில பேர் நம்ப முடியாமல் இருக்கலாம். ஆனால் அதான் உண்மை. நீங்கள் நம்பினாலும் நம்பலாம், அதான் உண்மை. ஒரு வருஷம் நாங்கள் வந்து 2004 இந்த பக்கம் வந்து ஐயப்பனை பார்த்துட்டோம். நாங்கள் ஒரு 4 பேர் வந்தோம். நான், எங்கள் அப்பா, இன்னும் 2 சாமிங்க. ஜனவரி மாதம் 3ஆம் தேதி, நல்லா ஞாபகம் இருக்குது. வந்து இந்த பக்கமே வந்து ஐயப்பனை பார்த்துட்டு நெய்விஷயம்லாம் முடிச்சுட்டு விடிய காலையில் திரும்ப புல்மேடு ஏறணும். அப்போ வந்து இந்த மாதிரி 12 கிலோமீட்டர் ட்ராவல் கிடையாது. இப்போ 6 கிலோமீட்டர் தான். வந்தால் நம்ம சொன்னோம் இல்லையா அந்த முகாம் கேம்ப்பு, அந்தத்துலேயே வந்து ஜீப் இருக்கும், பஸ் இருக்கும், அங்கேருந்து ஏறி போயிடலாம். பாருங்க, ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இங்கே உட்காந்துருக்காங்க. நான் சொல்கிற கதைக்கும் சொல்ல போகிற விஷயத்துக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்குது, அதனால் காட்டுறேன். இப்போ இந்த இடம் இன்னும் கொஞ்சம் போகணுன்னு நினைக்கிறேன். உரல்குழி தீர்த்தத்துலேருந்து மேலே ஏறிட்டுருக்கோம். விடிய காலையில் வந்து அப்போ பெருசாக இருட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்பவும் சரி, இருட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம இங்கே உள்ளே வந்தோன்னா உள்ளெல்லாம் கடைகள்லாம் அப்போ இருக்கும். உள்ளே வந்து கடைகள்லாம் இருக்கும். நம்ம அப்படியே வந்துட்டு இருந்தோம். ஆனால் உரல்குழி தீர்த்தத்துலேருந்து ஏறும்போது பட்டனு டார்ச் லைட் இப்போ சார்ஜில் கிடையாது. இந்த அளவுக்கு வந்து சூப்பராக ஸ்டிக்கர், செல்ஃபோனு, கேமரா, அதில் டார்ச்சு அதெல்லாம் கிடையாது. இப்போ நாங்கள் கையில் அமுக்கிற மாதிரி ஒரு டார்ச் லைட் மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு அடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். அப்படி வரும்போது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடு. கொஞ்ச நேரத்தில் அதுவுமே வந்து இந்த டார்ச் லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆகும், இயல்பாகவே இருட்டில் ஓரளவு கண்ணு தெரியல, அதை வச்சு பாதையை பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம். நல்லா ஒரு 20 அடி ஹைட்டில் 2 குண்டு பல்ப் மட்டும் எரிஞ்சிச்சு அங்கே வரும்போது. என்னடா இது குண்டு பல்பு காட்டுக்குள்ளே எரியுது, இந்த இடத்துல மட்டும் எரியுதுன்னு பார்த்தா சரியான பிரகாசம் குண்டு பல்பு. அப்புறம் தான் பார்த்தேன் அது கண்ணு, எந்த மிருகத்தோட கண்ணுன்னு தெரில. அப்புறம் நாங்கள் வந்த கூட சாமிகிட்ட சரணம் போடுங்க, மோளம் இருந்துச்சு அடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் 4 பேர் வந்துட்டோம். வந்துட்டு இப்போ நம்ம கழுதப்புலி ஒரு இடம் பார்த்தோம் இல்லையா, தண்ணியெலாம் இருந்து அந்த இடத்துல சாப்பிட்டோமே, அந்த இடத்துல வரும்போது கடைகள்லாம் நிறையா இருந்துச்சு. அப்போ உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பாத்தியா சாமி, அங்கே ஒரு இதுவாக இருந்துச்சு, அது கண்ணு மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கடைக்காரர் சொன்னார், சாமி அது வந்து கழுதப்புலி பார்த்துருக்கீங்க, நாங்கள் இவ்வளோ நேரம் இங்கே தான் வந்து விரட்டி விட்டுட்டு இருந்தோம், அது எப்படியோ பார்த்துட்ருக்கீங்க, பரவாயில்ல, ஐயப்பன் தான் உங்களை காப்பாற்றிருக்காரு, கழுதப்புலியை நீங்கள் பார்த்தோம், உங்களை ஐயப்பனோட அருள் இருந்தாலும் வந்தீங்கன்ற மாதிரி சொன்னார். அப்போ தான் எங்களுக்கு ஒரு கூஸ் பம்ஸ் ஆச்சு. நம்ம இவ்வளோ நேரம் அங்கே பார்த்தது வந்து ஒரு வனவிலங்கு, அது கழுதப்புலி அப்படின்னு. அந்த அனுபவம் இங்கே இருக்குது. அதே மாதிரி ஒரு வருஷம் வரும்போது ஒரு மாதிரி விலங்குகள் பார்ப்போம். ஒரு வருஷம் வரும்போது அந்த மலையில் ஏதோ ஒரு விலங்கை வந்து ஏதோ ஒரு மிருகம் வந்து தெத்தின்னு போச்சு. நம்ம சாமிங்க அதுக்குள்ளே இங்கே ஏதோ புலி தான் வந்து மானை விரட்டுதுன்ற மாதிரி இவங்க சத்தம் போட்டு ஓட ஆரம்பித்தாங்க. அது அங்கேருந்து அந்த வேகத்தில் ட்ராவல் பண்ணாலே வர ஒரு 4 மணி நேரம் ஆகும் போல இருக்குது. ஏன்னா அது அந்த மலையில் இருக்குது. நம்மளால் இங்கே பதறி வச்சு ஓட ஆரம்பித்தாங்க. அது என்ன விலங்குன்னு கூட நமக்கு தெரில. அது பார்த்தோம். ஒரு வாட்டி வந்து மலைப்பாம்பு இந்த மாதிரி இந்த பாதையில் குறுக்கில் போச்சு மலைப்பாம்பு, அது பார்த்தோம். அந்த மாதிரி அப்போது இருந்த பாதைகள் வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. இந்த அளவுக்குலாம் வந்து டெக்னாலஜிலாம் கூட அப்போ இல்லை சாமி, இதை காட்சிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் அது இல்லை.
சாமி சஞ்சய் சாமி இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், அந்த விஷயத்தை இப்போ எடுத்து கொடுத்துட்டு போயிட்டார் உங்கள்கிட்ட பகிரணும்னு சொல்லிட்டு. சாமி இதை நம்புங்க, நம்பாமல் போங்க, அது உங்கள் விருப்பம். எனக்கு நடந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். சுவாமி சரணம். சாமி இந்த பாதை வந்தீங்களா எப்படி இருந்துச்சு சாமி? சாமி நடந்து வந்தீங்களா எப்படி இருந்துச்சு? சாமி வேற லெவல் சாமி, பாதையில் சாமி பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது. த்ரில்லிங்காக இருக்குது. எப்படி நடக்கலாம் வரலான்றீங்களா வர வேணாங்கிறீங்களா? இனிமேல் வரக்கூடாது சாமி, இதோட சரி. நீங்கள் வரமாட்டீங்க? யாருமே வரக்கூடாது. சாமி சரணம். நீங்கள் எந்த ஊர் சாமி? பழனியா? உங்கள் பேர்? பொன்ராஜ். தன்ராஜ். பழனிலேருந்து தன்ராஜ் சாமி. இந்த பக்கம் வந்து ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது. நான் சொன்னால் வராதீங்கன்ற மாதிரி சொல்லிவிடுவேன் அப்படிங்கிறாரு. என்ன இப்பா கரெக்டா? குழந்தைங்களாம் கூப்பிட்டு வராதீங்க சொல்லியிருங்க. குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வராதீங்க அப்படின்ற மாதிரி சாமி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க கீழே யானை சாணம். ஐப்பா எப்படி இருந்துச்சு இறங்கி வந்தீங்களே? நல்லா இருக்கு. உங்கள் அனுபவம்? நம்ம இதான் முதல் டைம், பெரியப்பா நிறைய டைம் வந்துடும். இப்படி வரலாமா? இல்லை பாதை ரொம்ப கடினமாக இருக்குது வராதிங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை வரலாம் வரலாம். வரலாம். சாமி சரணம். கடினமாக பார்த்தா தான் நல்லது சாமியை. ஆமாம். ஒருத்தருடைய பார்வை ஒரு மாதிரி இருக்குது. ஒருத்தர் வரலாங்கிறாரு, ஒருத்தர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன ஐப்பா? சங்குப்பூலாம் இருக்கு. சங்குப்பூ அது கொடிலாம் ஓடுது பாருங்க. பாருங்க சாமி காட்டுக்குள்ள வந்து சங்குப்பூ பறிச்சிட்டு இருக்கிறாரு. இருக்கு பாருங்க சங்குப்பூ. ஐயப்பா இந்த பக்கம் தானே வந்தீங்க? எப்படி இருந்துச்சு பயண அனுபவம்? இன்னொரு வாட்டி வருவீங்களா? ஐயப்பா ரொம்ப கஷ்டம். இப்போ இது உண்மையில இந்த பாதை இப்போ இது பாதை இந்த வருஷம் மாற்றிட்டேன்னு சொல்கிறாங்களே. இல்லை இப்போ 2011 வரைக்கும் நீங்கள் இப்போ வந்தீங்கல்ல, அதில் முகாம் போட்டிருந்தாங்க இல்லையா, டோக்கன் போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க பாருங்கள், அந்த பாதை வரைக்கும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு இல்லையா, அதோட அந்த பாதையை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே நடந்த காரணமே வந்து ஒரு வேன் விபத்து. ஜீப் வந்து சரிஞ்சு ஒரு மகர ஜோதி நேரத்தில் நிறைய பேர் சரணமாயிட்டாங்க. அதனால் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அது வரைக்கும் ஜீப் வர வேணான்னு சொல்லி அங்கே ஸ்டாப் பண்ணி வந்ததுனால தான் இப்போ அங்கேருந்து நடந்து வந்தீங்க, எங்கள் சத்திரம் வந்து வந்தீங்க. இல்லைன்னா இது வரைக்கும் ஜீப் வரும். ஜீப் வந்து நம்ம இல்லை அங்கே புல்மேட்டில் லாக் பண்ணி அமிச்சாங்க பாருங்கள், அங்கேருந்து ஜீப் வரும், பஸ்ஸும் இருக்குது அங்கேருந்து புல்மேட்டில். அந்த நான் 15 வருஷமாக அந்த பாதையில் வந்துட்டுருக்கேன். 15 வருஷமாக அந்த பாதையில் வந்துட்டுருக்கேன். அதான் இப்போ அதான் சொல்கிறாங்க. நாங்கள் 7 கிலோமீட்டர் சாமி. அப்போ வந்து ஆமாம் 7 கிலோமீட்டர். விளக்கு டைமில் ஒரு இறந்துட்டாங்க நிறைய பேர் இதுவாயிட்டாங்க. அதனால் அப்போது வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ ரொம்ப க்ரௌடாக இருக்குன்னா இந்த 3 வருஷமாக வந்து இது பண்ணியிருக்காங்க. 3 வருஷமாக இந்த 5 கிலோமீட்டர். பாஞ்சில் சாமி 12 கிலோமீட்டர் தான். 12 நம்ம வந்து 12 கிலோமீட்டர் தான் நம்ம வந்தோம். 16 கிலோமீட்டர்னு போட்டிருப்பாங்க ஆன்லைனில். 12 கிலோமீட்டர் தான். இப்போ அவ்வளோதான் வந்துட்டோம். கீழே ஒரு டவுன் இறங்கினீங்கன்னா உரல்கொல்லி தீர்த்தம், குளிச்சுட்டு அப்படியே இறங்கினா ஐயப்பன் கோயில். இதில் வந்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்னன்னா நீங்கள் எங்கேயுமே லைன் நிற்க தேவையில்ல. அந்த டோக்கன் கொடுத்தாங்கல்ல, அதை 18ஆம் படிக்கிட்ட காய் அடிப்போம் பாருங்கள், அங்கே காமிச்சோன்னா உள்ள அமைச்சிடுவாங்க. சரி வரட்டுமா? சாமி சரணம். சாமி உங்கள் பேர்? என் பேர் கோம்பை முத்து. அம்மா பேர்? புவனேஸ்வரி. எத்தனாவது வருஷம் இப்போ உங்களுக்கு இது? இது வந்து 2வது வருஷம். 2வது வருஷம். ஆமா. இந்த பாதையில் வழக்கமாக வரீங்களா? அதை இப்போ தான் வரீங்க? முதல் தடவை. எப்படி இருக்கு வரது வழி? வரது 3 கிலோமீட்டர் வந்து ஏத்தம், அடுத்த 3 கிலோமீட்டர் வந்து நமக்கு சமவெளி, அதுக்கடுத்து முடிச்சுமே இறக்கந்தேன். பாதை போய் பார்த்து கவனமா வரணும். இப்போ நீங்க இறங்கின வரைக்கும் உங்களுக்கு பாதை எப்படி சாமி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு வயசு வந்து 57. 57. அம்மாக்கு 50. 57 50. இது 2வது வருஷம் சொன்னீங்க இல்லையா? நீங்க வந்து புல்மேடு பாதையில முதல் வாட்டி வரீங்க. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? கொல்லிமலை போயிட்டு இருக்கோம். ஓ, அதனால அந்த அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு இலகுவா இருக்கு. ஒன்னும் தெரிய பிரச்சனை இல்லை எனக்கு. தெரியல. இப்ப மற்றவங்க எல்லாம் வரணும்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். உங்க பார்வைக்கு இந்த பாதை நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. சரி. அதே மாதிரி கொல்லிமலை மாதிரி அங்க ஏறினதுனால அந்த அனுபவம் உங்களுக்கு வசதியா இருக்கு. சரி சரி சரி. போய்கிட்டு இருக்கோம். ஒரு 40 வருஷமா போயிட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்கு மலையேற பயிற்சி இருக்கிறதுனால இந்த பிரச்சனை கிடையாது. அவ்வளவுதான். சரி சரி.
ஐயாவும் அம்மாவும் சொல்கிறாங்க. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைன்றாங்க. ஐயாவுக்கு வந்து 57, அம்மாவுக்கு வந்து 50. அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒருத்தருடைய பார்வைக்கும் ஒருத்தருடைய அனுபவத்தை பொறுத்து அந்த மலை இறங்குறது வந்து வேறுபடும். நீங்கள் வந்து எப்படி திட்டமிடுறீங்கன்றதை பார்த்துக்கிட்டு இந்த மலையில் இறங்குறத பற்றி யோசிங்க. புல்மேடு பாதையை பொறுத்த வரைக்கும் முதல் ஒரு 800 மீட்டர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6 கிலோமீட்டரில் முதல் 1.5 கிலோமீட்டர் கொஞ்சம் அப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டவுன் தான். இப்போ பாருங்க எல்லாரும் இறங்கிட்டு இருக்காங்க பாருங்க, இது ஃபுல்லாக டவுன் தான். நீங்கள் உங்கள் அனுபவத்தை இங்கே வந்து ஒரு வாட்டியாச்சும் நான் நீங்கள் சபரிமலைக்கு வரீங்கன்னா ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் புல்மேடு பாதையில் வரணும். இந்த ஐயா சொன்னார் பாருங்க, வழுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். சரி சார், சரிங்க ஐயா, நன்றி நன்றி நன்றி. சுவாமி சரணம். சுவாமி சரணம். இப்போ நீங்கள் இறங்கி வரும்போது சன்னிதானம் கிட்ட நெருங்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்கே ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்தை ஒட்டி இப்படி ஒரு பாதை ஒன்று போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருவி தெரிந்து பாருங்க. இதுதான் உரல்கொல்லி தீர்த்தம் நினச்சிக்காதீங்க. இது உரல்கொல்லி கிடையாது. நீங்கள் ரொம்ப லேட் நைட்டில் வந்து இங்கே மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்புன்றது ரொம்ப கடினமாகிடும். இங்கே குளிக்கிறதுன்றது அவாய்ட் பண்ணுங்கள், இங்கே குளிக்காதீங்க. அப்படியே இறங்குனீங்கன்னா கீழே செக் பாயிண்ட் இருக்குது. செக் பாயிண்ட் முடித்தோடனே உரல்கொல்லி தீர்த்தம் இருக்குது, அங்கே வந்து குளிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இதான் உரல்கொல்லி தீர்த்தம் சொல்லி தப்பாக போய் உள்ளே உட்காந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் நீங்கள் நடக்கணும், காட்டுக்குள்ளே மாட்டிப்பீங்க. எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. சாமி சரணம். சுவாமி சரணம். இப்போ நம்ம நடந்து வந்தீங்க அப்படின்னா சன்னிதானத்தை நெருங்கிட்டோம் அப்படின்றதுக்கு இந்த மரம் தான் நடுவில் படுத்துருக்கு பாருங்கள். இந்த மரம் தான் இப்போதைக்கு இந்த வருஷத்தோட எல்லைக்கல் மாதிரி. இதை கடந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் பாதை வந்து முழுமையாக சமதளமாக போகும். பழமையான மரங்கள் இருக்கும். இங்கே ஒரு மரம் வந்து சாஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மரத்தை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் சன்னிதானம் கிட்ட வந்துட்டிங்கன்னு அர்த்தம். அப்படியே வழியெல்லாம் கொஞ்சம் முன்னேருந்து அந்த இறக்கங்கள்லாம் இருக்காது, ரொம்ப கொஞ்சம் சமதளமாக இருக்கும். நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிடலாம். நடக்க ஆரம்பித்தோடனே உங்களுக்கு உரல்கொல்லி தீர்த்தம் வரும். குளிச்சுட்டு போய் ஐ பண்ணி பார்க்கலாம். வாங்க இப்போது உரல்கொல்லி தீர்த்தம் நோக்கி போவோம். வெடி சவுண்ட்லாம் கேட்குதா? எனக்கு கேட்குது. உங்களுக்கு செல்ஃபோன் இல்லை கேட்குதான்னு தெரியல உங்களுக்கு. சாமி வெடி சவுண்டு கேட்குதா? வெடி வெடிக்கிறா உங்களுக்கு கேட்குதா? எங்களுக்கு கேட்குது. இறுதியாக காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா, உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா, புல்மேடு பாதையைத்தான் கடந்து வந்தோம் ஐயப்பா, நல்ல இறக்கங்களில் இறங்கி வந்தோம் ஐயப்பா. சாமி சரணம். உரல்கொல்லி தீர்த்தத்தில் குளிக்கிறது இதுக்கு முன்னாடி செக் போஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய மரம் பாதையில் குறுக்காக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணி போட்ட பேர் இருக்குது, சரிஞ்சிருக்கும் பொழுது. இது எப்படி தூக்கி போட்டிருப்பாங்கன்னு தெரில. நீல நீர கண்ணனுக்கும் நீலகண்ணு ஈசனுக்கும் பாலகனாய் அவதரித்த ஐயப்பா. காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா, காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா. சாமி சார், உங்கள் பேர் சொல்லுங்கள் ஐயப்பா. என் பேர் முருகன் சுவாமி. எங்கேருந்து வரீங்க? திருச்சி மாவட்டம் தொட்டியத்துலேருந்து வரோம். தொட்டியத்துலேருந்து வரீங்க. சரிங்க ஐயப்பா. என்ன வயசுங்க ஐயப்பா உங்களுக்கு? எனக்கு வந்து 33 வயசு ஆகுது. இது எனக்கு 10ஆம் படி. 10வது வருஷம். அப்பாவுக்கு 18ஆம் படி. சரி சரி. தன்னங்கன்னு அப்பா தானே? அவர் தான். சரி சரி. இப்போ இறங்கி வந்தீங்களே, இந்த பாதைக்கு எத்தனாவது வருஷம் வரீங்க நீங்கள்? இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வருஷம் வரீங்க. எப்படி இருக்கு ஐயப்பா? நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு. எல்லாம் சில பேர் கஷ்டமாக இருக்குன்னு தான், இடையில செம்ம வழியாக இருக்குது. பிரச்சனை இல்லை. அந்த பாதையில் வந்து ரொம்ப ஏற்றமாக இருக்குது. வந்துருச்சா இப்போ? போங்க, விளக்கு எரியுது பாருங்க. அந்த பாதையில் வந்து 2-3 ஏற்றம் இருக்குது. ஏற்றம் இருக்குது. இது உங்களுக்கு ஒரு இறக்கம் தான், மற்றபடி செம்ம வழியாக இருக்குது. சாமி சரணம். ஐயப்பா குருசாமி, சாமி சரணம். இப்போ அந்த பாதையில் வந்தீங்களே, உங்களோட அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயப்பா. முதல்லையே முழங்கால் வலிச்சாங்க. பாதையில் சூப்பராக இருக்குது சார். முதல்ல முழங்கால் வலி, அதனால தான் வலியாக இருக்குது சார். வலியாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன வயசாகுதுங்க உங்களுக்கு?
62 ஆச்சு சார். 62 ஆகுது. எங்கேருந்து வரீங்க நீங்கள்? அவரோட தொட்டியம்லேருந்து வரீங்க. சரி, இப்போ உங்கள் வயசில் இருக்கவங்க இந்த பக்கம் வரலாமா? வரலாம் சார். வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாதை நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா? நல்லா இருக்குது சார். உங்களை பொறுத்த வரைக்கும் முட்டு வலி இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. முழங்கால் வலி இருக்குது, அதனால் இதுவாக இருக்குது. மற்றபடி பாதைகளை வரதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. ஒன்றும் கஷ்டம் இல்லை சார். வரலாம். வரலாம். சரி, சாமி சொல்கிறாங்க வயசானவங்க இருந்தாலும் வரலாம் அப்படிங்கிறாங்க. ஐயப்பா வந்து தென்னங்கன்னு இந்த பாதையில் தான் கொண்டு போகிறாரு. சுவாமி சரணம் பகவானே. இப்போ ஒரே ஒரு நிமிஷம். நீங்கள் இது 18வது வருஷம் வரீங்கல்ல? ஆமாம் சார். ஏன் 18 வருஷமாக ஐயப்பன் கோயிலுக்கு வரீங்க? இது குடும்பம் நல்லா இருக்கணும், புல்லா குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும், தொழில்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், அதனால வந்துட்டுருக்கீங்க. இப்போ இல்லை அதெல்லாம் நடக்குதா? நடக்குது சார். நடக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் சிக்கலாக இருந்துச்சு. 2-3 வருஷமாக போடல, நிப்பாட்டி விட்டேன். இப்போ பார்த்தா 18, அதனால இந்த வருஷம் போட்டேன். சரி, இப்போ ஐயப்பன் வந்து பார்த்தா உங்கள் பிரச்சனைலாம் தீர்வு நம்புறீங்க? ஆமாம் சார். இப்போ இதுவாக தான் 18வது வருஷம் வரீங்க. சுவாமி சரணம். பாருங்கள், ஐயப்பனை பார்க்க வந்தால் தன்னுடைய பிரச்சனையெல்லாம் தீருதுன்னு பல பேரோட நம்பிக்கை. இது எனக்கு 40வது வருஷம். ஒரு வருஷமும் அப்படி தான் இருக்குது. இந்த ஏதாவது ஒரு கூட்ட நெரிசலில் மாட்டிப்போம். அடுத்த வருஷம் போகவே கூடாதுறான்ற மாதிரி யோசனை இருக்கும். ஆனால் கார்த்திகை மாதம் பிறகுறதுக்கு முன்னாடி உடனே மாலை போட்டுருவோம். இது ஒரு வருஷமும் நடக்கிற விஷயந்தான் எல்லாருக்கும். ஐயப்பன் ஏதோ ஒன்று பண்ணுறான். எல்லார் வாழ்க்கையிலும் அது ஒரு மாயாஜாலமாக தான் இருக்குது. சாமி சரணம். நான் ரெகுலராக வருஷம் மாலை போட்டிருக்கேன். 2016 போட்டேன். அதுக்கப்புறம் இடையில் மாலை போடுற வாய்ப்பு கிடைச்சும் போடல. எனக்கு மேரேஜ் 5 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை. போன வருஷம் 2024 வேண்டிட்டு வந்தேன். இத்தனை வருஷமாக நான் ஐயப்பனை பார்க்காததான் குறையாக இருந்துச்சு. நான் பார்த்துட்டு வந்தால் கண்டிப்பாக ஏதாவது நல்லது நடக்குன்னு போன வருஷம் வந்தேன். என் ஒய்ஃபையும் மடிப்பிச்சு எடுக்க வச்சேன். போன வருஷம் வந்துட்டு பார்த்துட்டு போனேன். ஒய்ஃப் கன்சீவ் ஆகிட்டாங்க. இப்போ 8 மாதம் ஒய்ஃபு. அதனால் ஐயப்பனை பார்க்கணும், கண்டிப்பாக அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்லி வந்து காட்டிட்டு போகிறேன். ஐயப்பா நீ சொன்னதை நிறைவேற்றிட்டேன்னு சொல்லி அவரை கும்பிட்டுட்டு போகிறேன். அதனால தான் மிராக்கல்ல. எத்தனை வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொன்னீங்க? 5 வருஷமாக. 5 வருஷமாக இல்லை. போன வருஷம் வேண்டிட்டு மாலை போட்டுட்டு வந்தேன். ரெகுலராக வந்துடுவேன் மலைக்கு. ஒரு இடையில் ஒரு 8 வருஷமாக வரல. கரெக்டாக 8 வருஷம் மாலை போட்டு நிப்பாட்டிட்டு 9வது வருஷம் போன வருஷம் வந்தேன். ஐயப்பனை பார்த்து வேண்டிட்டு போனேன். போன 3 மாதத்துலேயே ஒய்ஃப் கன்சீவ் ஆகிட்டாங்க. இப்போ 8 மாதம் நடக்குது. சுவாமி சரணம். ஐயப்பனை பார்க்க வரேன். நல்லபடியாக குழந்தை பிறக்கும். ஐயப்பன் ஆசீர்வாதம் எப்பவுமே கூட. கண்டிப்பாக ஐயப்பனே வந்து பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். அது நடக்கும். நம்பிக்கையோடு அவனை வந்து பார்க்க வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையுமே கேட்கவே தேவையில்லை. இப்போ அதான் சொல்லிகிட்டே வந்தேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையுமே கேட்க தேவையில்லை. உங்கள் மனசில் என்ன குறையோ அதை அவனே பார்த்துருவான். உனக்கு இதான் பிரச்சனையா, இந்த நேரத்தில் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவனே கொடுப்பான். அதுக்கு ஐயப்பா வந்து ஒரு சாட்சி. கண்டிப்பாக ஒரு சாட்சி தான். சாமி சரணம். கூட்டிகிட்டு வந்துட்டேன் இந்த வருஷம். அடடே, 18வது வருஷம் இருக்கு. அவர் இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இல்லை இந்த ஒரு வருஷம் வந்துட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி 18வது வருஷம் கூட்டிகிட்டு வந்துட்டேன். சரி, நம்மளது என் தோழன் ஐயப்பன் யூடியூப் சேனலு பாருங்கள், உங்களுடைய பேட்டி வரும். ஐயப்பனை என் தோழன் ஐயப்பன். என் தோழன் ஐயப்பன். என் தோழன் ஐயப்பன். ஆமாம், பின்னாடி இருக்கு. ஆமாம். தேங்க்யூ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேண்ணே. பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக. நீங்கள் 40வது வருஷங்களா? ஆமாம், இப்போ 40வது வருஷம் எனக்கு. வருஷம் கண்டிப்பாக வந்துடுவீங்க. ஒரு புது விஷயங்கள் நமக்கு ஐயப்பன் கொடுத்துட்டே தான் இருக்கான். கண்டிப்பாக அவரை நம்பினவங்க யாரையும் கைவிட்டது. ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சி ஐயப்பா. சாமி சரணம். ரொம்ப சாமி சரணம். சாமி சரண கோஷம் கேட்குதா? கேட்குது சாமி. வந்துட்டோமே கிட்ட தான். அதாவது ஐயப்பனுடைய அற்புதங்கள் வந்து அளப்பரியது. அது ஒருத்தருக்கும் சொன்னோம் அப்படின்னா ஒரு நாள் பத்தாது, ஒரு வாரம் பத்தாது, ஒரு வருஷம் பத்தாது, அவ்வளோ இருக்குது. அந்த ஐயப்பாவே வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும் சாமின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு சொல்லிட்டு போகிறாங்கன்னா இதுதான் ஐயப்பனுடைய அற்புதம். இது எத்தனை பேருக்கு அமையும்? எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ மருத்துவர் செய்ய முடியாததை இங்கே உட்காந்துட்டு இருக்க ஒரு சின்ன பையன் செஞ்சிடறான் பாருங்கள். அதனால தான் அவன் என் தோழன் ஐயப்பன். வாங்க உறவழித்தீத்தில் போய் பார்ப்போம். சுவாமி சரணம். இப்போ கரெக்டாக புல்மேடு இறங்கி உறவுகுழி தீர்த்தம் கிட்ட நிற்கிறோம். உறவுகுழி தீர்த்தம், இந்த மரம் உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா? உறவுகுழி தீர்த்தம் நிற்கிறோம். நாங்கள் 11:50க்கு நடக்க ஆரம்பித்தோம். அவங்க அந்த செக்கிங்லாம் முடிச்சுட்டு அனுப்புறதுக்கு ஒரு 12:20 அந்த மாதிரி ஆகிடுச்சு. அப்போ ஏறணும். இப்போ தான் வந்து இறங்கியிருக்கோம். இறங்கி உறவுகளில் குளிக்கலான்னு பார்த்தா குளிக்க அலோடு இல்லை. ஏன்னா 6 மணிக்கு மேலே வந்து உறவுகளில் வந்து குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க, அலோடு இல்லை. அதனால் பஸ்ம குளத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஐயப்பனை பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள்.
இப்ப புல்மேடு பாதையில இருந்து நம்ம இறங்கி வந்து அந்த முதல் செக் பாயிண்ட் உரல்குள் தீர்த்தம்பரத்துல ஒரு முதல் செக் பாயிண்ட் இருக்கு. அதை முடிச்சுட்டு அப்படியே இறங்கி வந்தோம்னா அதுக்கப்புறம் இங்க தண்ணி தருவாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே வந்தோன்னா என் பின்னாடி பாருங்க, இங்க ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. கேமரால காட்டுறேன் பாருங்க. இங்க தண்ணி தருவாங்க. தண்ணி குடிச்சிட்டு இந்த செக் பாயிண்ட் இருக்கு. இந்த செக் பாயிண்ட்டையும் முடிச்சிட்டு கீழே இறங்கணும். கீழே இறங்கினா இங்க இருந்து சரியா ஒரு 500 மீட்டர்ல சன்னிதானம் இருக்கு. சுவாமி சரணம். நம்ம புல்மேட்ல வந்து இறங்கியிருந்தோம். புல்மேட்ல வரும்போது 5 மணிக்கெல்லாம் வந்து உறவுகள் தீர்த்தம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து இப்போ நம்பியார் மண்டபத்துக்கிட்ட குளிச்சுட்டு இறங்க போறோம். அது ஒன்று பார்க்க போறோம். ஐயப்பனை பார்த்துட்டு அடுத்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறோம். சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த வருஷம் வந்து பயணம் ரொம்ப மனசு நிறைவா இருந்தது. புல்மேடு பாதையில வர்றது எப்படின்றது நம்ம 15 வருஷத்துக்கு முன்னாடி போனது, 14 வருஷத்துக்கு முன்னாடி போனது. பாதைகள்லாம் நிறைய மாறி இருந்துச்சு. இந்த பாதைகள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம காணொலியில முழுமையா பார்த்துருப்போம். இறங்குறது ஒரு 9 கிலோமீட்டர் வரைக்கும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆனா கடைசி ஒரு 3 கிலோமீட்டர் தான் ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த இறக்கம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது, சொல்ல வார்த்தைகளே இல்லை. அப்ப நீங்க புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி இல்ல நிறைய ஐயப்ப பக்தர்கள், இறங்கின ஐயப்ப பக்தர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த புல்மேடு பாதையில வரலாமா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணுங்க. ஏதோ நாகராஜ் சாமி சொன்னாரு, என் தோழன் ஐயப்பன் சேனல் பார்த்தா நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி எந்த விஷயமும் பண்ணாதீங்க. கருத்து என்னன்றதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. புல்மேடுக்கு வரலாமா வேணாவான்றதை நீங்க முடிவு பண்ணுங்க. இதுல கிடைக்கக்கூடிய நன்மைகளும் அல்லது கால்வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் வந்துச்சுன்னா அது நீங்க தான் பாத்துக்கணும். ஐயப்பன் மேல பக்தியா இருக்கிறவங்க, பெரிய பாதைக்கெல்லாம் போறவங்க, பல மலைகள் ஏறி இறங்குறவங்களுக்கு உண்மையா வந்து புல்மேடு பாதைன்றது அருமையான ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். அதனால இந்த பாதையை ஒரு முறையாச்சும் உங்க லைஃப் டைம்ல ஒரு முறையாச்சும் இந்த பாதையில பயணப்படுங்க அப்படின்னு மட்டும் கேட்டுக்கிறேன். ஐயப்பனை பார்த்தாச்சு, ரொம்ப மனசு நிறைவா பார்த்தாச்சு. நெய்விஷேகம் வந்து முடிச்சு கிளம்புறோம். ஐயப்பன் ஒரே ஒரு விஷயம் தான், எல்லாரும் எல்லாமும் பெற்று மகிழ்ச்சியோட நலமா வளமா வாழணும் அப்படின்றத அது நிச்சயமா செய்வான். அவன்கிட்ட நான் இது வரைக்கும் வேண்டதெல்லாம் கிடையாது. அவன் என்ன நினைக்கிறான் அதை செஞ்சிருவான், அவ்வளவுதான். அதனால அதை அவங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு. உங்க சார்பாவும் அவங்ககிட்ட கோரிக்கை வச்சிருக்கேன், சிறப்பா அது எல்லாமே நடத்தி கொடுப்பான். இந்த காணொலி முழுசா பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அடுத்து என்ன, ஐயப்பன் வந்து பிரியா விடைய பெற்று போக வேண்டியதுதான். போய் வரவா சாமி, போய் வரவா சாமி, போய் வரவா சாமி, போய் வரவா சாமி. சுவாமியே